ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற ஒரு பாடத்தை தான் முழுசாவே பார்க்க போறோம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஈஸியா கான்செப்ட் வைஸா ஃபேக்ட் வைஸா எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே பாருங்க. இது அனைத்து தேர்வுகளுக்கும் உங்களுக்கு பயன்படும்ன்ற சொல்லலாம். அது இல்லாமல் எக்கனாமிக்கோட பேஸே இதுதான், சரிங்களா? ஸோ அப்போ பொருளாதாரத்துக்கு பார்க்கறதுக்கு போக முன்னாடி பொருளாதாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதானே ஃபர்ஸ்ட் கான்செப்டே உங்களுக்கு. ஸோ இந்த லைன்ஸ்லாம் விட்டுருங்க கைஸ். நான் ஷார்ட்டா மைண்ட் மேப் மாதிரி சொல்றேன் பாருங்க. ஒரு இடத்துல ஒரு பொருள் விளைவிக்கப்படுது, சரிங்களா? அந்த பொருள் விளைவிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் எடுத்துன்னு போறாரா, எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு ஒரு ஆள் கிட்ட கொடுப்பாரு, ஓகேங்களா? இந்த இடத்துல பரிமாற்றம் நடக்குமா பாருங்க, பரிமாற்றம் நடக்குது. ஸோ இந்த ஒரு ஆள் கிட்ட போயிடுச்சு. அவர் என்ன பண்றாரு, ஒரு இடைத்தரகரா இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய அங்காடி, ஓகேவா, அந்த பெரிய அங்காடிக்கு விநியோகம் பண்றாரு. அப்படியே அந்த பொருள் எல்லாமே அடிக்கடிக்கு மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுட்டாங்கப்பா. வச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா? சின்ன 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 கடைகளுக்கு என்ன பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த பொருள் எல்லாமே இங்க சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை வாங்குறதுக்காக யார் வருவாங்கன்னா, மக்கள் வருவாங்களா பாருங்க. மக்கள் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இதை வாங்க. ஸோ பாருங்க, நான் ஷார்ட்டா முடிச்சிட்டேன். ஒரு பொருளை ஒரு இடத்துல உற்பத்தி பண்றோம், அது என்ன பண்றோம், ஒரு இடத்துக்கு விநியோகம் பண்றோம். அவங்க என்ன எடுத்துன்னு போயிட்டு மேனுஃபேக்சர் பண்ணி கடைங்களுக்கு, பெரிய பெரிய கடைங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவான், எல்லா இடத்துக்கும் விநியோகம் பண்ணுவான். விநியோகம் பண்ணோடனே நுகர்வோர், நுகர்வோர்ன்றது யாரு, நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், அதை பை பண்ணிட்டு வருவோம். ஸோ எப்படி பை பண்ணுவோம், பணம் கொடுத்து தான் பை பண்ணுவோம், புரியுதுங்களா? இந்த பைக் நடுவில் என்ன நடக்குது, பணம். அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நடவடிக்கைகள்ல வருதா பாருங்க. அதுதாங்க இங்க ஷார்ட்டா சொல்லுங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு பொருள் தயாரிக்கப்பட்டு அது பரிமாற்றம் செய்யப்படுகிறது, அந்த பொருள் விநியோகம் செய்யப்படுகிறது, விநியோகம் செய்யப்பட்டு நுகர்வு நடக்குது. இந்த நடவடிக்கைகளுக்கு பெயர் தான் பொருளாதாரம். அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் தேரி உள்ள இருக்கு, தேரி நான் கொடுத்துறேன், பட் ஆனா இதுதான் பொருளாதாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதுதாங்க இந்த பத்தி ஃபுல்லாவே சொல்லியிருக்கோம். ஓகே, ஒன்ஸ் அகைன் நான் அழிச்சிடுறேன் இது எல்லாத்தையும். இங்க அந்த பத்தி ஃபுல்லாவே அந்த ஒரு வார்த்தை தான் கொடுத்துருப்போம் பாருங்க, கொடுத்துருக்குமா பாருங்க. பொருளாதாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது நாட்டின் உற்பத்தி, பரிமாற்றம், விநியோகம், நுகர்வு ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள பொருளாதார நடவடிக்கைகளை குறிக்கிறது. அவ்வளவுதான். இது என்ன சொல்றோம், நம்ம பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப எக்கனாமிக்ஸ் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு நடவடிக்கைகள் யாரெல்லாம் நம்ம போய் கன்சியூம் பண்றோமோ அதெல்லாமே பொருளாதார நடவடிக்கை தான். ஸோ நம்ம இப்போ ஒரு புக்கை கன்சியூம் பண்றோம், பொருளாதார நடவடிக்கை. ஒரு பைக்கை கன்சியூம் பண்றோம், அதுவும் ஒரு பொருளாதார நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்போ பொருளாதாரம் என்பது எக்கனாமிக்ஸ் என்ற சொல் ஒய்கோனோமிக்கோஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது இம்பார்ட்டன்ட். என்ன சொல், கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அந்த ஒய்கோஸ் என்பது இல்லங்கள் என்றவும், நொமோஸ் என்பது நிர்வாகம், வழக்கம், விதி. இதன் பொருள் வீட்டு நிர்வாகம், ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் எனவும் அழைக்கப்படுகிறது. பொருளியல் என்பது சமூக அறிவியலின் ஒரு கிளைத்துறை. மனிதனின் விருப்பங்கள் மற்றும் அது நிறைவு செய்வதிலையும் குறிப்பது பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாங்க, என்னுடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவு செஞ்சுன்னா பொருளாதார நடவடிக்கை கண்டிப்பா தேவைப்படுவோம் பாருங்க. நான் இப்போ சாப்பிடணும்னா, ஒரு ஃபுட் நல்லா போய் சாப்பிடணும்னா எனக்கு என்ன தேவை, பணம் வேணும். அது ஒரு பொருளாதாரத்துல வருதுல, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆனா பண்டைய கால பொருளாதார முறை எப்படி அடிப்படையா இருந்துச்சுன்னா, விவசாயத்தை அடிப்படையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், விவசாயம் பண்டமாற்ற முறையில இருந்துச்சு. ஆனா குறிப்பிட்ட காலத்துல 3 விதமான பொருளாதார முறைகள் வருதுங்க. இது நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஓவருங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் டேர்ம் முதலாளித்துவ பொருளாதாரம், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடிய சமத்துவ பொருளாதாரம், சோசியலிஸ்டிக் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்டு எக்கனாமிக். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆத்தர் பேர் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல ஆடம் ஸ்மித்துங்க, ஆடம் ஸ்மித் இவர் தாங்க வர்றாரு. ஆடம் ஸ்மித் வந்து சொல்றாரு, ஐயா நீங்க என்ன பண்றீங்கன்னா முதலாளித்துவ பொருளாதாரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க, அது வந்து பாத்தீங்கன்னா உங்க நாட்டை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு ஆடம் ஸ்மித். அப்ப என்ன சொல்றேன்னா, வெல்த் ஆஃப் நேஷன் ஒரு புக் எழுதுறாங்க. வெல்த் ஆஃப் நேஷன், நாடுகளின் செல்வம் அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தை பத்தி முழுசா சொல்லியிருப்பாருங்க. வெல்த் ஆஃப் நேஷன் என்ற புத்தகத்துல முழுசா சொல்லியிருப்பாரு. இவர் தான் பொருளியலின் தந்தை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதலாளித்துவ பொருளாதாரின் தந்தை, நுண்ணிய பொருளியலின் தந்தை, வேலை பகுப்பு முறையின் தந்தை. எல்லாமே கீழே நோட்ஸ் இருக்கு கைஸ், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, கீழே நோட்ஸ் இருக்கு. பட் நான் இங்க ஷார்ட்டா புரியுற, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா லேர்னிங், அதுக்கப்புறம் தான் நோட்ஸ். நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நோட்ஸ் போயிடலாங்க. அப்ப முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை யாரு, ஆடம் ஸ்மித். அவர் எழுதிய புத்தகம் வெல்த் ஆஃப் நேஷன், நாடுகளின் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த இடத்துல இவர் பார்க்க வேண்டியது என்ன சொல்றாருன்னா, முதலாளித்துவ பொருளாதாரத்துல பணக்காரனா இருப்பான்,
ஏழை ஏழை தான் இருப்பான். அப்போ ரிச்சாக தான் இருப்பான், புவராக தான் இருப்பான். உண்மைங்க. என்ன சார் சொல்றீங்கன்னா, ஆமாங்க, பணக்கார மேலும் மேலும் பணம் சேர்த்துட்டே போவான். இந்த இடத்துல அரசாங்கத்துடைய ஆதிக்கம் கம்மியா இருக்கும் முதலாளித்துவ பொருளாதாரத்துல, தனியார் துறையின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். இதை பத்தி நம்ம நிறைய டீடைல்ஸ் இருக்கு. இப்போ முதலாளித்துவ பொருளாதாரம் யார் வரணும்? ஆடம் ஸ்மித் உங்களுக்கு ஞாபகம் வந்துருங்க. நெக்ஸ்ட் சமத்துவ பொருளாதாரம் பாருங்க. சமத்துவத்தின் பொருளாதாரத்தின் தந்தையினாலே நமக்கு ஒரு ஞாபகம் வந்து காரல் மார்க்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரல் மார்க்ஸ். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எக்கனாமிக்கே 2 விதமான இருக்குங்க. கமாண்டிங் எக்கனாமி, ஃபர்ஸ்ட் கட்டளை பொருளாதாரம், கம்யூனிஸ்ட் எக்கனாமின்னு சொல்லக்கூடியது. கம்யூனிஸ்ட் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா பிரிக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் ஆதிக்கம், அரசாங்கத்தின் ஆதிக்கம் அதிகமாகவும் தனியார் துறையின் ஆதிக்கம் குறைவாகவும் இருக்கும். புரியுதுங்களா? இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த கம்பெனியுமே ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆனா மக்களை ஃபர்ஸ்ட் மையப்படுத்திங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணுமா கொண்டு வாங்கன்றாங்க. அப்போ மக்களை முன் வச்சுதான் நீங்க. அப்போ பொதுத்துறை நிறுவனங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு. பிரைவேட் செக்டர் அங்க போய் என்ன பண்றது, ஸ்டார்ட் பண்றதே கஷ்டமா இருந்துச்சு. அதன் மூலமா என்ன ஆகும்னா, மக்கள் பயமின்றி என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு கார்ல் மார்க்ஸ். இவர் எழுதிய புத்தகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். தாஸ் மூலதனம். தாஸ் மூலதனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க கைஸ். அடுத்தது இந்த ஒன் ஆஃப் த நம்ம இந்தியா பயன்படுத்தக்கூடியது. பட் ஆனா இங்க பாருங்க, முதலாளித்துவத்துக்கு ஆடம் ஸ்மித், சமத்துவத்துக்கு கார்ல் மார்க்ஸ். இந்த இடத்துல வர்றதுதான் ஜே.எம். கீன்ஸ். ஜே.எம். கீன்ஸ் இவர் வந்து சமத்துவ பொருளாதாரத்தின் தந்தை கார்ல் மார்க்ஸ். கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னா ஜே.எம். கீன்ஸ். இவருக்கு கலப்பு பொருளாதார புதிய பொருளாதாரம் சொல்லலாம் பாருங்க. அவ புதிய பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஜே.எம். கீன்ஸ் தான் வரணும். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு புத்தகம் எழுதுறாருங்க, நோட் பண்ணிக்கங்க. வேலை வாய்ப்பு, இந்த ஷார்ட்டா எழுதுறேன், கீழே இருக்கும். வட்டி பணம் பற்றிய பொதுவான கோட்பாடு. நான் கீழே இருக்குன்னு சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் கோட்பாடு அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புத்தகத்துல சொல்றாரு, ஐயா நீங்க டெவலப் ஆகணும்னா தனியார் துறையும் வேணும், பிளஸ் பொதுத்துறையும் வேணும். இது 2ம் சேர்ந்து செயல்படுவதுதான் கலப்பு பொருளாதாரம். இதை பின்பற்றும் நாடுகள் சீக்கிரமா வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அப்போ இந்த இடத்துல பாகுபாடு இல்லாம அனைவருக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்றது சொன்னா ஜே.எம். கீன்ஸ் தான். ஸோ இதுதாங்க. அப்போ உலகில் 3 விதமான பொருளாதார முறைகள் உள்ளது. முதலாளித்துவ பொருளாதாரம், சமத்துவ பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். இந்த 3 பொருளாதாரத்தை வச்சுதான் செயல்படுகிறது. இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றும் ஒரு நாடு. சார் மற்றதெல்லாம் எங்க சார் பின்பற்றாங்கன்னு சொல்லிட்டு நான் கீழே நோட்ஸா கொடுக்குறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன எல்லாமே அப்படியே இருக்கும் பாருங்க. முதலாளித்துவ பொருளாதாரம், இதை சொன்னவர் யாருன்னா ஆடம் ஸ்மித். இவர் எழுதிய புத்தகம் வெல்த் ஆஃப் நேஷன் சொல்றது. இவருக்கு சில பேர்லாம் இருக்கு. அரசியல் பொருளாதாரத்தின் தந்தை, முதலாளித்துவத்தின் தந்தை, நுண்ணிய பொருளாதாரத்தின் தந்தை, செல்வ இலக்கண கோட்பாட்டின் தந்தை, வேலை பகுப்பு முறையின் தந்தை. வேலை பகுப்பு முறையின் தந்தை நோட் பண்ணிக்கங்க, எழுதிங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தடையில்லா பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியவர். முதல் பொருளாதார முன்னேற்ற அறிஞர்னு சொல்லலாம். இந்த லேசி ஃபயர்னு சொல்லக்கூடிய தடையில்லா கொள்கையை உருவாக்கியவரும் யாருன்னா இவர் தான். அப்போ முதலாளித்துவ பொருளாதார அமைப்பை தடையில்லா பொருளாதாரம் என அழைக்கப்படுகிறது. இதை பாருங்க, மார்க்கெட்டிங் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க. சந்தை பொருளாதாரம் என்றும் அழைப்பர். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் சொல்றாங்க. முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? சந்தை பொருளாதாரம் சொல்றாங்க. தடையில்லா பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன ப்ராடக்ட் வேணுமா நீ ஓப்பன் பண்ணிக்கோ, ஸ்டார்ட் பண்ணிக்கோ, சேல் பண்ணிக்கோ. எனக்கு தேவை எக்கனாமிக் க்ரோத் ஆகணும், என் நாட்டில் பணப்புழக்கம் இருந்துட்டே இருக்கணும்னு சொல்றதுதான் முதலாளித்துவ பொருளாதாரம். இங்க நடவடிக்கைகளை தீர்மானிப்பதில் அரசாங்கத்தின் பங்கு குறைவு. நான் சொன்ன அந்த பாயிண்ட் இங்கே இருக்கா பாருங்க. சந்தையின் பங்கு அதிகமாக இருக்கும், உற்பத்தி நடவடிக்கைகள் தனியார் வசமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். ஸோ இதனை பின்பற்றும் நாடுகள் அமெரிக்கா, ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான். இந்த நாடுகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இப்போ வளர்ந்த நாடுகள் இருக்கு, முதலாளித்துவ நாடுகள்னு சொல்லிட்டு சொல்லாங்க. முடிஞ்சு போச்சுங்க. செகண்ட் சமத்துவ பொருளாதாரம் நம்ம பார்த்தது தான். கார்ல் மார்க்ஸ் சமத்துவ பொருளாதாரத்தின் தந்தை. அட் த சேம் டைம் தாஸ் மூலதனம் என்ற தாஸ் கேபிட்டல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா கார்ல் மார்க்ஸ். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, சமத்துவ பொருளாதாரம் அரசே பெரும்பான்மை தொழில்களை உரிமையும் கொண்டிருக்கும், கட்டுப்படுத்தி ஒரு சமுதாயத்தின் ஒழுங்குபடுத்தும் முறையை வரையறுப்பது தான் சமத்துவ பொருளாதாரம். ஸோ சமத்துவ பொருளாதாரத்துக்கு பிளான்ட் எக்கனாமி சொல்ல பார்த்தீங்களா, திட்டமிட்ட பொருளாதாரம் எனவும் அல்லது கட்டளை பொருளாதாரம், கமாண்டிங் எக்கனாமி எனவும், கம்யூனிஸ்ட் எக்கனாமி டைரக்டா வரும், கம்யூனிஸ்ட் எக்கனாமி எனவும் அறியப்படுகிறது. ஸோ இந்த பொருளாதாரம்
மொத்தமாக திட்டமிடுதல், பொது உடைமை மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள், அரசின் கட்டுப்பாடு ஆகியவை முறைகள் குறிப்பிடுவதாகும். ஸோ அனைத்து அமைப்புகள் வளங்களும் அரசே உரிமையாக்கி பயன்படுத்தும். தனியார் கிட்டலாம் கொடுக்க மாட்டேன், கவர்மெண்டே பயன்படுத்தும். அப்போ பொது நலமே அனைத்து முக்கியமா இருக்குங்க. சமத்துவத்துல யாருடைய நலம் அதிகமா இருக்குன்னா பப்ளிக் வெல்ஃபேர் தான் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அனைவருக்கும் சம வாய்ப்பு, சமத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சமத்துவ பொருளாதாரம் பின்பற்றும் நாடுகள் ரஷ்யா, சீனா, வியட்நாம், போலாந்து, கியூபா. பட் ஆனா இப்ப எல்லாமே என்ன ஆயிடுச்சு, மிக்சடு எக்கனாமில தான் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்றது சொல்லிடலாங்க. ஃபைனலி கலப்பு பொருளாதாரம். ஜேஎம் கின்ஸ் பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை, கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி, புதிய பொருளாதாரத்தின் இந்த எக்கச்சக்கமான பேர் இவருக்கு சொல்லலாமா பாருங்க. அப்ப கலப்பு பொருளாதாரம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா ஜேஎம் கின்ஸ் தான். இந்த பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் உரிமையில் அரசின் கையில் இருந்தாலும் தனியார் துறையும் இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்ப தனியார் துறையோட பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எழுதிய புத்தகம் வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொதுவான கோட்பாடு. முக்கியமான விஷயம், இந்தியா எந்த பொருளாதாரத்தை பின்பற்றுகிறதுனா கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றுகிறது. நீங்க நினைச்சுக்கலாம், சார் இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம், தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து செயல்படுவது தான். இப்படி படிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் 3 எக்கனாமிக்னா எப்படி இருக்கு, எக்கனாமிக் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் படிச்சுட்டு அப்போ கலப்பு பொருளாதாரம்னா இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இந்தியா இதனால தான் இதை பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கினா தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ எக்கனாமிக்ஸ்ன்றது புரிஞ்சு படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்றத மைண்ட்ல ஏற்றுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா வேற லெவல் போயிடலாம். பாருங்க, வடகொரியா, வெனிசுலா, பிரான்ஸ், ஸ்வீடன், பிரேசில் இது எல்லாமே கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றும் நாடுகள். தட்ஸ் எனஃப் கைஸ். அப்ப என்ன ஆகுதுன்னா 3 விதமான பொருளாதார முறைகள் நான் உங்களுக்கு பார்த்துட்டேன். பொருளாதாரம்னா என்னன்னு சொல்லிட்டேன். அட் த சேம் டைம் பொருளாதாரம் எங்கிருந்து, திஸ் மீன் எந்த சொல்லில இருந்து பெறப்பட்டது, அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ எங்க பார்க்க போறோம்னா நம்மளுடைய பாடமான இந்திய பொருளாதாரம் பார்க்க போறோம். இந்திய பொருளாதாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இதை 2ஆ பிரிக்கிறேங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், அதெல்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் அறிஞர்கள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த அறிஞர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, அதுவும் 2 பார்ட்டா பிரிச்சு சொல்ல போறேன். தஸ்மீன் இது ஒரே வீடியோவில் தான் இது 2ஆ பிரிச்சு உங்களுக்கு ரீகால் மாதிரி சொல்லிட்டு வர போறேன். அழகாக கவனிச்சுட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி சுந்தர் பிச்சை கூகுள் சிஇஓ சொன்ன ஒரு வார்த்தைக்கு அப்புறமா இலக்கு முறை டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் ஆகும் அப்படின்ற கூற்றை கூறியவர் யாருன்னா சுந்தர் பிச்சை. இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அடுத்தது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதன் பொருள். ஸோ இது ஃபுல்லா படிக்கணுமா? வேணாம். நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மேப் தானே, நான் தான் மேப் அப்படின்ற மாதிரி தான் அழகாக முடிச்சு தரேன் பாருங்க கைஸ். இது வேர்ல்டுல ஒரு இந்தியான்ற ஒரு பிளேஸ் இருக்கு, சரியா? நான் முடிக்கிறது, நீங்க புக்ஸை பார்க்கறத விட நான் சொல்ற கான்செப்டை காதல கேட்டு அதுக்கப்புறம் புக்ஸை படிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா பொருளாதார நடவடிக்கைகளை நீ பார்க்கும்போது இந்தியான்ற ஒரு நாடா, ஒரு நாட்டில் ஓர் ஆண்டில் ஒரு இயர் எடுத்துக்கணும், ஓர் ஆண்டில் புவியியல் எல்லைக்குள், அப்போ எல்லை இருக்கு, புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் மொத்த மதிப்பு தான் ஜிடிபி. முடிஞ்சு போச்சு. நீங்க போய் ஃபுல்லா படிச்சுட்டுலாம் இருக்காதீங்க. ஒரு நாடு இருக்கு, ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு ஜிடிபி. இதில் இடைநிலை பண்டங்கள் சேர்க்கப்படாது. அப்போ வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதன் பொருள் என்னன்னா, வளர்ச்சி என்பது ஜிடிபி என்ற பொருளால் குறிக்கப்படும். பொருளாதார வளர்ச்சின்ற ஒரு வார்த்தை கேட்பீங்கல்ல, அப்போ வளர்ச்சினா ஜிடிபி என்று சொல்லுவாங்க. அப்போ முன்னேற்றம் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸிங்க, அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை குறிப்பது, மக்களின் வாழ்க்கை தரத்தை குறிக்கிறது தான் முன்னேற்றம். நாடு முன்னேறினா மக்களின் வாழ்க்கை தரம் முன்னேறும்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நாடும் முன்னேறணும், மக்களின் வாழ்க்கை தரமும் முன்னேறினதான் அது நல்லா ஹெல்த்தியான ஒரு கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல பாக்குறப்போ நம்ம ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டே வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஜிடிபி என்ன போச்சுக்க, ஜிடிபி என்பது நாட்டின் முன்னேற்றத்தை குறிக்கும், முன்னேற்றம் என்பது சரி ஜிடிபி வளர்ச்சியை குறிக்கும், முன்னேற்றம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை குறிப்பது தான் முன்னேற்றம் சொல்லுவாங்க. இது 2 பொருள் தான் இந்த இவ்வளோ பெரிய பிடிஎஃப்ல லைன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய பொருள் நான் அழகா படம் போட்டு சொல்லிட்டேன். இந்த படத்தை ஒரு முறை ரெகுலரா பார்த்துக்குங்க கைஸ், இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, மக்களின் வாழ்க்கை தரத்தை என்னென்ன அளவீடுகள் கொண்டு வரணும்னா மனித வள மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, அப்படி இங்கிலீஷ் எழுதுங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ்,
கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஆகியவற்றை பொறுத்து தான் என்ன இது கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுல முக்கியமா ஹாப்பினஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியது இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1972. 72 வயசுல அவன் 72 வயசு வரைக்கும் அவன் ஹாப்பியா இருந்தான்பா. அப்படியா சார்? அப்படி என்ன சார் அவனுக்கு நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பூட்டான் நாட்டுக்கு போனான். 4வது மன்னர் ஜிக்மே வாங்சுவை பார்த்தாரு. அவர் தான் அந்த மகிழ்ச்சி குறியீட்டே உருவாக்குனாரு. அதனால அவரை பார்த்து மகிழ்ச்சி செஞ்சிடான். 72 வயசுல பூட்டான் போறாரு. அங்க யாரை பாக்குறாரு? 4ஆம் மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சு அப்படின்றவர் பாக்குறாரு. மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. அவரு என்ன சொல்றாருன்னா சில இண்டிகேட்டர் சொல்றாரு. தம்பி நீ மகிழ்ச்சியா இருக்கியா? மகிழ்ச்சியா இருக்கேன் ஐயா. அப்போ சொல்லு பார்க்கலாம், நான் சொல்றதெல்லாம் உங்ககிட்ட இருக்கான நிலைத்த முன்னேற்றம். ஜாலியா இருக்கிறேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சூப்பராக சார். என் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. கலாச்சார மேம்பாடு இருக்கு சார். சிறந்த நிர்வாகம் இருக்கு சார். அப்ப இந்த 4த்துலயுமே நீ நல்லா இருக்கியா? ஓகே வச்சுக்கோ, நீ மகிழ்ச்சியா இருக்க. அப்ப இந்த 4மே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுது? மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சிருந்து மொத்த மகிழ்ச்சி குறியீடு என்பது 1972ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டுக்கு போறாரு. ஜிக்மே சிங்கே வாங்சே பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரு 4 இண்டிகேட்டர் கொடுக்குறாரு. 4 இண்டிகேட்டரும் சூப்பரா இருக்குன்னு சொன்ன உடனே என்ன ஆயிட்டாரு? மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. அப்ப மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்கப்பா. அடுத்தது ஸோ வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ இந்த இடத்துல வளர்ந்த நாடுகள் என்பது இந்த பக்கமா கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் ஷார்ட்டாவே சொல்றேன் பாருங்க. உங்ககிட்ட ஒரு வளம் இருக்கு. அந்த வளத்தை முழுசா பயன்படுத்தி அந்த நாட்டை முன்னேற்றம் அடைய செஞ்சா அது வளர்ந்த நாடுகள்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான் இது எல்லாமே அவங்களுடைய வளத்தை கரெக்டா பயன்படுத்தி ஜெயிச்சிட்டாங்க. அப்ப முழுமையாக பொருளாதாரத்தில் குறிப்பதுதான் முன்னேறிய நாடுகள் என்றும், மாறாக வளங்கள், நிலங்கள், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத குறைந்த தலா வருமானம் கொண்ட நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் என்றும் அழைக்கிறார். எடுத்துக்காட்டு ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி குன்றிய நாடுகள் அல்லது 3ஆம் உலக நாடுகள் என்றும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கைஸ். அப்போ வளர்ந்த நாடுகள் என்ற பின்தங்கிய நாடுகள் என்ற தெரிஞ்சுக்க போதுமானது. சரிங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பாருங்க. உலகின் கைஸ் இந்த இடத்துல நான் அடிச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்னா மாத்திக்கணும்னு அர்த்தம். உலகின் வலிமையான பொருளாதாரத்தை வரிசையில் ஞாபகம் இருக்கா? வளர்ச்சின்னு சொல்லும் போது நம்ம ஜிடிபியில குறிப்போமா? ஜிடிபியில குறிக்கும். வி ஆர் த 4th பிளேஸ்ங்க. 2025வது கணக்கெடுப்பின்படி இந்த வருஷத்துல நம்ம எத்தனை எடுத்துக்கோம்? ஜிடிபியில 4th பிளேஸ் இருக்கும். சார் புக்ல 7வது இடம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வந்து கேட்கக்கூடாது. வீடியோ பார்த்தா தான் என்ன தெரியும்? 4th பிளேஸ்ன்றது தெரியும். இது கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் அடிச்சு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ பாருங்க, முன்னேறிய நாடுகளின் இயல்புகள். இந்த இடத்துல சொல்றதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் பிளஸ் நெகட்டிவ். உன்னால முடியாதுப்பா அப்படின்றது நெகட்டிவ். உன்னால முடியும், நீ ஜெயிச்சுட்ட, நீ உயர்ந்துட்ட அப்படின்னு சொல்றது பாசிட்டிவா. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவா பாருங்க. முன்னேறிய நாடுகள் என்பது உயர்ந்த நாட்டு வருமானம் இருக்குமா, உயர்ந்த தனிநபர் வருமானம், உயர்ந்த வாழ்க்கை தரம், முழு வேலை வாய்ப்பு, தொழில்துறையின் ஆதிக்கம், உயர் தொழில்நுட்பம், தொழிற்செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகரமயமாதல், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை, முக்கியமான குறைந்த வறுமை, அதிக வறுமை, அதாவது பின்தங்கிய நாடு, அரசியல் நிலைத்தன்மை, நல்லாட்சி, இதெல்லாமே என்ன குறிக்கணும்? முன்னேறிய நாடுகளின் இயல்புகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கிரைட்டீரியா கூட இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னேறிய நாடுகள் வரிசையில வரமாட்டோம் அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்க சார், இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க. இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் சொல்லிட்டீங்க. வளர்ச்சி குன்றிய நாடுகள், மகிழ்ச்சி பத்தி எல்லாம் பேசிட்டீங்க. ஓகே, அப்ப இந்திய பொருளாதாரத்தின் வலிமை என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றத சொல்லுங்க சார் கேட்கிறப்போ நான் ஒரு 10 பலம் சொல்றேன், கொஞ்சம் பலவீனமும் சொல்றேன். பலம்னு ஒண்ணு இருந்தா பலவீனம்னு கண்டிப்பா இருக்குங்க. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கலப்பு பொருளாதாரம்ங்க. என்ன சார் சொல்றீங்கன்னா, தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து செயல்படுவது தான் நம்ம சொன்னோமா பாருங்க. தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து செயல்படுவது என்ன சொல்லியிருக்கோம்? கலப்பு பொருளாதாரம். இந்த இடத்துல ஒரு புறம் மிக முக்கியமான அடிப்படை கனரக தொழில்கள் பொதுத்துறை நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. எல்லா துறையும் கொடுத்துட மாட்டோம், நீ வந்து நீ பண்ணிக்கோ, பட் ஆனால் சில துறைகள் என்ன பண்ணுவோம்? கண்ட்ரோல தான் வச்சுப்போம்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொருளாதார தாராளமயத்தின் விளைவாக தனியார் துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் கொடுத்தது. ஏன்னா தனியார் துறை அதிகமாச்சுன்னா ஞாபகம் கைஸ், வேலை வாய்ப்பு கிடைக்குமா? வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா வறுமை ஒழியுமா பாருங்க. ஆமா, பணம் வந்துருமா பாருங்க. இண்டிகேட்டரா பணம் வரப்போகுது. பணம் வந்தோடனே உங்களுக்கு வறுமைன்றது என்ன ஆயிடும்? ஃபுல்லா எல்லாமே போயிடுமா? அதுதாங்க இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ தனியார் தொழிற்சாலை வந்துச்சுன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், வருமானம் வந்தால் வறுமை ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்ட், நம்மளுடைய ஸ்ட்ராங் என்ன பார்த்தீங்கன்னா 2வது வேளாண்மைங்க. முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில ஈடுபட்டிருக்காங்க. வேளாண் தொழிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், விவசாயம் பண்றதுதான் வேளாண் தொழில் கிடையாது.
வேளாண் துறையில் சேர்ந்த அனைத்து துறைகளுமே வேளாண் துறைகள் தான். உணவும் வேளாண் துறையில தான் வரும். சரிங்களா? இப்போ உணவு பதப்படுத்த எல்லாமே என்ன இடம் வேளாண் துறையில் தான் வரும். சுரங்கங்களும் வேளாண் துறையில் தான் வரும். சரி, ஓகேவா? அப்ப பாருங்க, 60% மக்கள் எதை நம்பியிருக்காங்க வாழ்க்கை ஆதாரமா? வேளாண் துறையை சார்ந்துள்ளனர். 60% மக்கள் நம்ம ஜிடிபியில 17% கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, வேளாண் துறையிலிருந்து ஜிடிபி எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடம் தேவை, அப்படியே கவனிச்சுட்டா புரிஞ்சுட்டா போதும். 60% மக்கள் 17% வேளாண் துறையில ஜிடிபி எடுத்து தரான்னு சொல்றாங்க. பரவாயில்ல தானே? பாருங்க, 100% 17% எங்க கிடைக்குது? வேளாண் துறைகள் இருந்து மட்டுமே குறிக்கிறது. அது மட்டும் இல்லாம பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி, உயிரி தொழில்நுட்பம், இந்த எல்லா கண்டுபிடிப்பும், வேளாண்மை தன்னிறைவு பெற்று பழங்கள் எல்லா பொருட்கள் உற்பத்தியிலும் நம்ம பொருளாதாரத்துல பயங்கரமான ஸ்ட்ராங்கான பிளேஸ்ல இருக்குங்க. அதை இங்க சொல்லியிருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. 2வது பலம் வேளாண்மைங்க. ஃபர்ஸ்ட் கலப்பு பொருளாதாரம், 2வது வேளாண்மை. 3வது பாருங்க, வளர்ந்து வரும் சந்தை. கண்டிப்பா பாருங்களேன், போட்டி போட்டு வளர்ந்து வருமா பாருங்க. நம்ம பல வாய்ப்புகளை நம்ம பிற நாடுகள் தருவோம். நம்ம சொல்லிட்டுவோம், நீங்க எஃப்டிஐ என்ற ஒரு வேர்டு பயன்படுத்துறீங்க, வெளிநாட்டு நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போல இருக்கு, பட் என்ன பண்ண முடியாது, என்கிட்ட காசு இல்லை. அப்ப நான் என்ன பண்றதுன்னா, நீ ஃபாரின் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டனா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபாரின் வந்து டைரக்டா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா நீங்க பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எல்லா பேருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து நீங்களும் க்ரோத் ஆகி இந்தியாவின் ஜிடிபி லெவல்ல க்ரோத் ஆகலாமா? ஒரு காலத்துல ஃபாரின் வெளிநாட்டு உதவியெல்லாம் நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. 1991 எல்ஜிபி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஓகேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம க்ரோத் ஆகிட்டே இருக்கோம். 2வது பாருங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் சொல்லுவாங்கம்மா. தட்ஸ் மீன் சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுமா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இன்ஸ்டிடியூஷன் மூலயமா நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கங்க, எனக்கு தேவை என் பேர்ல நடத்துங்க அப்படின்னு முடிச்சிருவாங்க. அந்த பேரை வச்சு நடத்தணும்னு சொல்லுவாங்க. இதன் மூலயமா இந்தியாவில் எக்கச்சக்கமான ப்ராடக்ட் ரெடி பண்ணலாமா பாருங்க. ஸோ இப்போ சம்மர் டைம்ல நமக்கு என்ன அதிகமாக தேவைப்படும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசி தேவைப்படுமா? ஏசி ப்ராடக்ட் அதிகமாக போகும். ஆனால் இதே பாருங்க, வின்டர் டைம், குளிர்காலத்தில் என்ன தேவைப்படும்னா போர்வை தேவைப்படும் பாருங்க. நீங்க பாருங்க, இப்போ ரெயின் கோட் ரீசெண்ட் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மழை வந்துச்சுனாலே ரெயின் கோட் விற்கிறவங்க 100 ரூபாய் ரெயின் கோட் விற்க ஆரம்பிப்பாங்க, 100 ரூபாய் குடம் விற்க ஆரம்பிப்பாங்க. யோசிச்சு பார்த்தா 100 ரூபாய்க்குலாம் குடம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடைக்காது. இந்த டைம்ல தான் கிடைக்கும். ஏன்னா உற்பத்தி அதிகமாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சேல் பண்ணுவாங்க. அப்போ வளர்ந்து வரும் பொருளாதாரமா. அப்போ குறைந்த முதலீட்டில், இந்த பாயிண்ட் கண்டிப்பா படிச்சுச்சுங்க, குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாடுகள் காரணிகள் அதிகமான வளர்ச்சி வாய்ப்புகளை கொண்டுள்ளதால் நாம் வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக மாறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், நோட் பண்ணி வைங்க. இதுவும் எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வளர்ந்து வரும் பொருளாதாரம். பாருங்க, 4th ஒன் வளர்ந்து வரும் பொருளாதாரம். உலக பொருளாதாரத்தில் மொத்த ஜிடிபியில் 7வது இடம் கிடையாது. நம்ம பேர் சொல்லிட்டோம். எத்தனாவது இடம்? we are the 4th place. இங்கே சேஞ்ச் பண்ணிக்கணும் சார். புக்ல 7ன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி வாங்கும் சக்தியில், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டில நம்ம எத்தனை எடுத்துக்கணும்? 3rd place. நம்ம போய் ஒரு கண்ட்ரில இருந்து வாங்கும் சக்தியில தான் எடுத்துக்கணும். 3rd பிளேஸ்ல வந்துட்டோம்னு சொல்றாங்க. இது மட்டும் நான் வளர்ந்து வரும் பொருளாதாரத்துல போதும். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம G20 நாடுகள்ல இடம் பெற்றிருக்குங்க. G20 நாடுகளுக்கு அதுல நம்ம இடம் பெற்றிருக்கோம் சொல்றாங்க. அடுத்தது வேகமாக வளரும் பொருளாதாரம். கண்டிப்பாங்க. நம்ம 2016-17 டேட்டா எடுத்துப்போம். சீன மக்கள் குடியரசுக்கு அடுத்தபடியாக இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.1% பெற்றதன் வாயிலாக இந்தியாவின் உலகில் வேகமாக வளர்ந்த பொருளாதாரத்திடையே மிக வேகமாக வளர்ந்து வரும். ஏன்னா நிலையான வளர்ச்சி பெற்று வருங்க. நம்ம பாருங்க, ஒரு வருஷம் 10% ப்ராஃபிட் பார்த்துட்டோம். 2020ல 2021ல 20% நிலையா முன்னேறமா பாருங்க. 2022ல 30%, 2024ல 40%. ஸோ நிலையா வளர்ச்சி பெறுறோம், அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்து வரும். இதை தாங்க அங்க பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நிலையான வளர்ச்சியை கொண்டது இந்திய பொருளாதாரம் வந்து அதிக நிலையான வளர்ச்சி. பாருங்க 10% இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். இதை தாங்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாம மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.1 பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டுங்க, வேகமாக வளரும் பணிகள் துறை. பணிகள் துறைனா சேவை துறைன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சார் என்ன சார் சர்வீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் பாருங்களேன். இந்த நீங்க அந்த புக்கை பாத்தீங்கன்னா பனிப்படியா இருக்கும், அது வேண்டாம். இங்க ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர், ஹியூமன்,
கம்யூனிட்டி, திஸ் மீன் நிறைய மக்கள் வாழக்கூடிய இடங்கள். ஸோ ப்ராடக்ட் இயற்கையாக கிடைக்குது, அது மேனுஃபேக்சர் ஒருத்தன் பண்ணுறான், மேனுஃபேக்சர் எடுத்துன்னு போயிட்டு ஒருத்தங்கிட்ட கொடுக்குறான், இவன் சேல் பண்ணுறான், இந்த சேல்ஸ்மேன் எடுத்துன்னு வந்து மக்கள் கிட்ட சேர்க்குறான். இந்த மக்கள் கிட்ட சேர்க்குறான் தெரியுமா, இங்கே தான் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் செக்டர், பணிகள் துறை முடிஞ்சு போச்சுங்க. இது வரைக்குமே வரல பாருங்க. இங்க 10 ரூபாய்க்கு உற்பத்தி ஆகுதா, இங்க வரும்போது இங்க வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, இவன் 100 ரூபாய்க்கு ரெடி பண்ணி கொடுக்குறானா, இவங்கிட்ட போதா, இவன் என்ன பண்றான், எடுத்துன்னு போய் சேர்க்கிறான். இவன் எவ்வளவு வைப்பான், 140 ரூபா 40 ரூபா எக்ஸ்ட்ரா வைக்கிறான். அப்போ யாருக்கு அதிகமா லாபம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவனுக்கு 90% லாபம் கிடைக்குது. இவன் வேணா இவன் ஒரு அரிசி மூட்டையை எடுத்துக்கீங்களேன், மூட்டை ரெடி பண்றான், அந்த மூட்டையை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு எப்படியும் அவனுக்கு ஒரு 80 ரூபா போயிடும், 20 ரூபா தான் இவங்க லாபம் நிற்கும். ஆனா இவன் சர்வீஸ் பண்றான் பாத்தீங்களா, எடுத்து தரான் பத்தி அவனுக்கு எவ்வளவு, 40 ரூபா லாபம் கிடைக்குது. அப்ப வேகமா சர்வீஸ் செக்டர் வளர்ந்துட்டே இருக்கா, அவ்வளவுதாங்க சொல்றாங்க. அப்ப இந்தியா எந்த துறையில் அதிகமாக வளர்ச்சி பெற்றுள்ளதுன்னா சர்வீஸ், மீன் சேவை துறையில தான், பணிகள் துறையில தான் அதிகமா வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஸோ பாருங்க, எக்ஸாம்ல கண்டிப்பாக கூடாது எந்த துறையில அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, சர்வீஸ் செக்டார் அப்படின்றத மறக்காம மைண்ட்ல ஏத்திங்க. இது எப்பவுமே கேட்கக்கூடியது, புக்ல அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நீங்க படிச்சுக்கலாம். அடுத்தது பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. ஆமாங்க, வேகமாக பொருளாதாரம் வளர்ந்துச்சுன்னா மக்களின் வாழ்க்கை தரம் உயரமா பாருங்க. ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காலத்துலலாம் 100 ரூபாய் 10 ரூபான்றது ரொம்ப பெரிய காசு. இப்ப எல்லார் வீட்லயும் டிவி பக்கத்துல ஒரு 10 ரூபா என்ன இருக்கும், சும்மாவே இருக்கும். ஒரு 2 ரூபா காயின்ஸ்லாம் காயின்ஸாவே நம்ம மதிக்க மாட்டோம், தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் அந்த இடத்துல, வீட்லயே நிறைய இடங்கள்ல. பட் ஆனால் ப்ராப்பரா ஒரு காலத்துல வச்சிருந்தோமா, அப்ப நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சு சொல்லலாமா. நம்ம வாழ்க்கை தரம் உயர உயர உள்நாட்டு நுகர்வு வாங்குவது அதிகரிக்க ஆரம்பிச்சுச்சா பாருங்க. சரி, அவன் வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப நான் பைக்ல போயிட்டு இருக்கவன் கார்ல போறேன்னு சொல்லுவாங்க. அப்போ பேரவோ உள்நாட்டு நுகர்ச்சி, உள்நாட்டு பொருளை வாங்குறதே அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல உள்நாட்டு நுகர்ச்சி அதிகமாகுதுன்னா ஒரே ஒரு காரணம் தான், அது உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சு அப்படின்றது சொல்றாங்க. அப்போ பொருளாதாரத்துல யாருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தோ பொருளாதார நடவடிக்கைகளும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது நகர பகுதிகளின் விரைவான வளர்ச்சிங்க. நீங்க பாருங்க, பொருளாதார நடவடிக்கைகள்ல நகரமயமாதல் ஒரு முக்கிய பாட்டா இருக்கும். சுதந்திரத்துக்கு பின்பு நகரப்புறங்கள் பயங்கர வளர்ச்சி பெற்றுச்சு. ஸோ நகரங்கள்ல வளர்ச்சியால சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், போக்குவரத்து கிடைக்குமா, டிரான்ஸ்போர்ட் ஈஸியா போயிடலாம், தொடர்புகள் கிடைக்கும், கல்வி சுகாதார வசதிகள் இது எல்லாமே எங்க கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நகரப்பகுதிகளில் கிடைக்கும். ஸோ நம்ம சார் நம்ம வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம படிக்க போனோம்னா சில இடங்கள் நமக்கு கிடைக்காது. பட் அங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ல இருக்கு சார், நம்ம போய் வர்றதுக்கு பஸ் வசதி இருந்துச்சுன்னா தாராளமா போய் வந்துடலாமா பாருங்க. அது போக்குவரத்து. அதுல கல்வி கிடைச்சிருமா, தொடர்பு கிடைச்சிருமா, சுகாதார வசதி ஆட்டோமேட்டிக்கா நம்ம எடுத்துப்போம். இதுதான் சொல்றாங்க. அப்ப நகரமயமாதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்தது நிலையான பேரளவு பொருளாதாரம் சொல்லுவாங்கப்பா. ஆமாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நம்ம பொருளாதாரம் நிலையா அதிகமா வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா புள்ளி விவரங்கள் பயங்கரமான கருத்து. ஏன்னா பொருளாதார நடப்பாண்டில் பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை சொன்னா நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம். நோட் பண்ணுங்க, பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. இதுதான் பாயிண்ட். நிலையான பொருளாதாரத்துக்கு அந்த வார்த்தையை என்னன்னா, நீங்க என்ன வேணுமோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, சின்ன தள்ளு வண்டி கடை போட்டாலும் இந்தியாவில் பழிச்சிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கு, நுகர்வும் அதிகமாயிடுச்சு. அப்ப நிலையான பேரளவு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட், மக்கள் தொகை பகுப்பு. இந்த இடத்துல மக்கள் தொகை பகுப்புன்ற ஒரு வேர்டு இருக்கணுங்க. ஏன்னா பலன்ல பகுப்புன்னு இருக்கணும். மக்கள் தொகைன்னு இருந்துச்சுன்னா அது பலவீனமும் இருக்கு நம்மளுது. அப்போ இந்தியாவில் வளம் அதிகமா இருந்தாலும் மனித வளம் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுது. ஏன்னா இந்தியா இளைஞர்களால் நிரம்பி உள்ள ஒரு நாடு. அதிக இளைஞர்கள் எண்ணிக்கை கொண்டிருப்பதால் இந்த வளர்ச்சிக்கு இந்தியா இளைஞர்கள் பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அட் தி சேம் டைம் இளைஞர்களின் திறமை, அவங்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி ஆகியவை பொருளாதாரத்தில் உச்சத்தை எட்டி உள்ளது. நம்மளுடைய கூகுளோடைய சிஓ யாருன்னா சுந்தர் பிச்சை. அவரு நம்ம கல்வி கொடுத்த வாசி தான் அவர் அங்க கூகுள் சிஓ ஆனாரு. அப்ப மனித வளம்ன்றது இங்க பயங்கர உச்சத்தை எட்டி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும் ஈர்க்கிறது. இளைஞர்களால் என்ன ஈர்க்கிறது, அவன் வந்து கம்பெனி சும்மாலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட மாட்டான், அவங்களுடைய ஆளுங்களை இங்க வந்து வைக்க முடியாது. இங்க படிச்சவன் இருப்பான்ல, இங்க பாத்தீங்கன்னா ஒரு இயர்ல பிஇ படிச்சவன் எத்தனை பேர் செலக்ட் பண்ணுவான், ஒரு 1000 பேர் இருக்கானா, நம்ம அவங்க தூக்குங்க, ஒரு 20 பேரை, ஒரு 50 பேர் தூக்குங்க, ஒரு 100 பேர் தூக்குங்க அப்படி சொல்லிட்டே இருப்பான். அதனால வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பையும் இருக்குதுன்னா இளைஞர்களால மட்டும்தான்றத இங்க ஆணித்தனமா சொல்றாங்க. இது 10மே உங்களுடைய பலங்கள்ல, இந்தியாவுடைய பலங்கள்ல இருக்குங்க. அடுத்தது இந்தியாவுடைய வலிமையின்மைன்னு சொல்லக்கூடிய பலவீனங்கள். சார் இப்பதான் சார் மக்கள் தொகை சொன்னீங்க, பலங்கள் சொல்லிட்டு இது என்ன சார் பலவீனங்கள்? பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகையும் இந்தியாவிற்கு பாதகமா இருக்குன்றாங்க. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் தொகை கரண்ட் டேட்டா பிரகாரம் 146 கோடிங்க. எவ்வளோங்க,
146 கோடி மக்கள் தொகை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சீனா நாட்டை மிஞ்சிட்டோம். இதனால் இந்திய பொருளாதாரத்துக்கு பெரும் தடையா இருக்குங்க. ஏன்னா மக்கள் தொகை அதிகமாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வாங்குற பதுக்கல் நடைபெறும். அட் சேம் டைம் விலைவாசிகள் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதான் வருது பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் 1000 பேருக்கு 1.7 விதத்தில் அதிகரிக்கிறோம். அப்ப ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகைக்கு சமமாக அமைகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் எந்த நாட்டின் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு சமமாக அமைகிறதுனா ஆஸ்திரேலியான்ற நாடு. இது நோட் பண்ணுங்க guys. புரியுதுங்களா? இதனுடைய பாதிப்பு மக்கள் தொகை பெருக்கத்துல விலைவாசி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பொருள் டிமாண்ட் கிரியேட் பண்ணுமா? இப்போ ஷார்ட்டா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சொல்றேன் பாருங்க. இந்தியான்ற ஒரு நாடு இருக்கு. இந்த நாட்டுல ஒரு பொருள் 146 கோடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 130 கோடி பேருக்கு தான் அந்த பொருள் வந்திருக்கு. அப்ப ஒரு 16 பேர் வெயிட் பண்ண சொல்லலாம். ஆனா இதுவே 46 கோடி பேருக்கு மட்டும்தான் அந்த பொருள் வந்துருக்கு. நான் மீதி 100 பேர் பாதிக்கப்படுவாங்க. இப்ப இந்த 46 கோடி பேரும் எவ்வளவு கொடுத்தாலும் காசு வாங்கிப்பாங்க. இவங்களால என்ன பண்ண முடியாது? எவ்வளவு கொடுத்தாலும் அந்த பொருளை வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இதுதான் மக்கள் தொகையில் ஏற்பட பிரச்சனை. அப்போ இந்த இடத்துல எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியது நிலைமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நெக்ஸ்ட் செகண்ட் பலவீனம் என்னன்னா ஏற்றத்தாழ்வும் வறுமையும். கண்டிப்பாங்க இந்திய பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு வந்து இப்போ வரைக்குமே நீடிக்கிறது. அதிக அளவில் வருமானமும் சொத்துக்களையும் பெற்றிருக்கும் 10% இந்தியர்களின் சொத்துக்கள் மேலும் அதிகரித்து உள்ளது. பணக்காரனா தான் இருக்கான், ஏழையா தான் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆனா சமுதாயத்தின் மீதுமுள்ள அதிக அளவு வறுமையின் நிலை அதிகரிப்பதற்கும் வறுமை கோட்டிற்கும் கீழ் உள்ளவர்கள் விகிதம் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகிறது. கண்டிப்பாங்க சமுதாயத்துல இதுக்கு முக்கிய. ஏன்னா பணக்காரனே ஆகிட்டு இருந்தானா அவனுக்கு ஏழை என்ன ஆகிட்டு இருப்பான்? ஏழையா தான் இருப்பான். அவன் என்ன பண்ணும்? ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி கம்மி ரேட்டுக்கு சேல் பண்ற வாய்ப்பும் கொடுக்கணும். அவன் டே பை டே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறப்ப என்ன அவன் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்கல்ல. அதுதான் சொல்றாங்க. இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. பணக்காரர் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் நீடிக்கிறார்கள் அப்படின்ற வார்த்தை அங்க சொல்லிட்டாங்கப்பா. அடுத்தது அதன் மூலியமா அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயரும். அதிக மக்கள் தொகை ஒரு பிரச்சனையா இருக்கா? அதிக மக்கள் தொகையால் என்ன ஏற்படும்? செகண்ட் ஒன்று ஏற்றத்தாழ்வும் வறுமையும் ஏற்படும். ஏற்றத்தாழ்வும் வறுமையும் ஏற்படுச்சுன்னா அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயருமா? சார் இப்போ பாருங்களேன், உங்க கண்ணுக்கே தெரியாம பொருட்களுடைய விலை அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா இந்த இடத்துல வருமானம் அதிகமா இருக்கவங்க மட்டும்தான் வாங்க முடியும். பாருங்க, வருமானம் அதிகமாக உள்ளவங்களாம் வருமானம் கம்மியா இருக்கவங்களால வாங்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கைஸ். ஸோ அப்போ என்னன்னா இந்த இடத்துல வருமானம் அப்படின்றது குரூஷியல். இப்போ நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்கள் இது என்னது பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் உட்கட்டமைப்பு பலவீனம் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 10-20 ஆண்டுகள்ல உட்கட்டமைப்பு கண்டிப்பா படிப்படியா முன்னேறிட்டோம். பட் ஆனா இன்னும் மின்னாற்றல், போக்குவரத்து, பண்டங்கள் பாதுகாப்பு பெட்டகம், முக்கியமா இந்த ஃபுட் இருக்கு பார்த்தீங்களா, அதை பாதுகாக்க வேண்டிய பெட்டகம் எல்லாமே கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நெல்லா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், பருத்தி அது எல்லாமே நம்ம என்ன பண்ணல, சரியான முறையில் பராமரிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணுவீங்க guys. நெக்ஸ்ட் வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உண்மையா இளைஞர்களை கொண்ட நாடுன்றதால நீங்க ஈஸியா வளங்களை பயன்படுத்திக்கலாம். ஆனா என்ன பண்றோம்னா அதிகரித்து வரும் இளைஞர்களுக்கு ஏற்ப வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியல. அப்ப இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி. இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. இந்திய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா எப்படி உயருது? வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி விகிதத்தில் உயர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பாருங்க இந்த இடத்துல என்ன வளர்ச்சி? வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படின்றது தெளிவா சொல்றாங்க. நோட் பண்ணிக்கங்க, இது எக்ஸாம்ல கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பழமையான தொழில்நுட்பம். வேளாண்மை மற்றும் சிறு தொழிலில் நிறுவனங்கள் தொழில்நுட்ப நிலையை இன்னும் பழமையானதாகவும் பழமையானதுதான் இருக்கு, வழிபடுறதாகவும் இல்லது. புதிய தொழில்நுட்பங்கள் என்ன கொண்டு வரல. இன்னும் நம்ம பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம்னா நல்லதுதான், பட் ஆனா கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும். அந்த காலத்துக்கு அது செட் ஆச்சு. பட் ஆனா எல்லாருமே இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஓரளவு ஓகே தான் சொல்லுவாங்க. பட் ஆனா பழமையான தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ண முடியாது, புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த 6 நம்மளுடைய பலவீனமும். 10 பலம் 6 வந்து பலவீனமா இருக்கு. அந்த 6த்தையும் பார்த்துக்குங்க கைஸ். இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு பயன்படும். ஓகே கைஸ், ஒன் செகண்ட். அடுத்தது இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியாவின் மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி விகிதம், பிறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்ப்பு எழுத்துரு விகிதம், இதுதாங்க பார்க்க போறோம். மக்கள் தொகையில் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே பார்க்க போறோம். இது ஒன் பை ஒன்னா கிளியரா பார்த்துருவாங்க. நான் சொல்றேன் இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது ஃபேக்ட். எங்கன்னா சொன்னா எல்லாமே ஃபேக்ட் தான். கான்செப்ட் எல்லாமே பார்த்துட்டுமா? இப்போ நம்ம பார்க்க போறது ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் எல்லாமே எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றது சொல்லிட்டே வரேன், நோட் பண்ணிட்டே வந்துருங்க. ஓகேவா? கடந்த 100 ஆண்டுகளில் மக்கள் தொகை அளவு 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஆமாங்க,
இப்போ நம்ம ரெண்டாவது இடம் கொடுத்துருக்காங்க, வி ஆர் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், 146 கோடி. ஓகேவா? வெறும் புவி பரப்பளவில் இவ்வளோ பெரிய இந்தியாவில், உலகத்தில் இந்தியா இங்கே இருக்குன்னா 2.4% தான் என்ன வச்சிருக்கோம், பரப்பளவு வச்சிருக்கோம். எவ்வளோ பரப்பளவு? 2.4. வருமானம் பார்த்தீங்கன்னா 1.2% வருமானம் பெற்றுள்ள இந்தியா உலக மக்கள் தொகையில் எவ்வளோ இருக்குன்னா 17. அங்கே பார்க்க இந்த புக்கை பார்க்காதீங்க, என்ன பாருங்க, 17.5 தன்னகத்தே வைத்துள்ளது. பாருங்க, உலக நிலப்பரப்புல 2.4, வருவாயில எவ்வளவு 1.2, 100% சொல்றேங்க, எல்லாருமே 100% காமன். ஆனா மக்கள் தொகையில 17.5 தன்னகத்தை வைத்துள்ளது 2001 ஆண்டு கணக்கெடுப்பின்படி. இப்போ கரண்ட் அப்டேட்டா வரும், பட் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2011 கணக்கெடுப்பின்படி நம்முடைய மக்கள் தொகை 17.5% பெற்றுள்ளது. அப்போ வேறு வகையில சொன்னா உலகத்துல இருக்கிற மக்கள் தொகையில 6ல் ஒருத்தன் இந்தியாப்பா, 5 பேர் தான் வெளிநாட்டுக்காரன், 6 பேர் இருந்தானா அது ஒருத்தன் யாரா இருக்கான், இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்கள் மக்கள் தொகையை 3ஆம் இடம் பிடிக்கும் அமெரிக்கா நாடுகளை விட அதிகம். உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவும் கம்பேர் பண்ணா அமெரிக்கா நாடை விட நம்மளுக்கு என்ன, அது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதுவும் நோட் பண்ணி வைங்க காய்ஸ். நெக்ஸ்ட், ஸோ என்ன நடந்தது 1911 to 21? என்னன்னா காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்சியா, கொள்ளை நோய்களால் பஞ்சம் ஏற்பட்டதால எதிர்மறையாக குறைஞ்சதுங்க. மக்கள் தொகை என்ன ஆயிடுச்சு, குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1 செகண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது எடுத்துக்கலாம், வெப்ளூ எடுத்துக்கலாம். எதிர்மறையா என்ன ஆயிடுச்சு, குறைய ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. அப்ப 1911-21 எதிர்மறையாக குறைய ஆரம்பிச்சிச்சு. 1921 மக்கள் தொகையானது அதிகரிக்க துவங்கியது. அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டு. ஃபர்ஸ்ட் எதிர்மறையாக குறைந்தது, 2வது பெரும் பிரிவினை ஆண்டு. தேர்ட் ஒன் பாருங்க, 1951 மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33 1.25 குறைந்துச்சு. அது சிறிதா பிளவு ஏற்படுச்ச பாருங்க, குறைஞ்சதால. ஸோ வெடிச்சிடுச்சு பெரும்பிரிவினை ஆண்டு. ஓகேவா? இது சிறிதா குறைஞ்சிச்சு, அப்ப சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் பாருங்க கைஸ், ஒவ்வொன்றும் சொல்றேன். 1961 இந்திய மக்கள் தொகை உயர்வு அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா 1.96 2% உயர்ந்துச்சு. ஆகையால் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, பெரும் பிரிவினை ஆண்டு. அப்போ சதவீதம்ன்றது முக்கியம். 1.33 1.25% குறைந்ததால் சிறு பிளவு ஆண்டு. 1.96 2% அதிகரித்ததால் அது பெரும் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2001 மக்கள் தொகை 1 பில்லியனை ஒரு 100 கோடியே கடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கைஸ். அடுத்து 2011 மக்கள் தொகை இளைஞர்கள் குறிப்பிடத்தக்க அளவில் இருந்ததால் மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. இப்போ 2011 இந்த 5ஆம் மாத்திங்க, இது 6ஆம் மாத்திங்க கைஸ். ஓகேவா? அப்போ மக்கள் தொகை மாறுதல்ன்றது 2011 அப்படின்றத நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்கிறாங்க கைஸ். தட்ஸ் எனஃப்ங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை அப்படின்ற பார்க்குறப்போ மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது, பெரும் பிரிவினை ஆண்டு, சிறு பிளவு ஆண்டு, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, மக்கள் தொகை 1 பில்லியன் தொகை கிடைந்தது, மக்கள் தொகை மாறுதல், இது எல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங்ல உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த நோட் பண்ணி வைங்க காய்ஸ், இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம். ஸோ குழந்தைகள் தாங்க இந்த இடத்துல இருப்பாங்க, சில இடங்கள்ல முதியோர்கள் இருப்பாங்க. இந்த பாருங்களேன், குழந்தைகள் பிறப்பு விகிதம் மீன் 100 மக்கள் தொகைக்கு, மீன் 1000 மக்கள் தொகை, 1000 மக்கள் தொகைக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிப்பது தான் பிறப்பு விகிதம். 1000 பேர் இருக்காங்க, இப்போ டக்குன்னு நீ 1 மணி நேரத்தில் எவ்வளவு பேர் குழந்தைகள், ஒரு நாளைக்கு எவ்வளவு பிறக்கிறாங்களோ அது பிறப்பு விகிதம். இறப்பு விகிதம் வந்து 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிப்பது. 1000 பேர் இருக்காங்க இப்போ ஒரு இடத்துல, இறப்பவர்களின் எண்ணிக்கை அது இறப்பு விகிதம்னு சொல்றாங்க. அப்போ வெவ்வேறு ஆண்டுகளில் குழந்தைகளின் இறப்பு விகிதம், பிறப்பு விகிதம் பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எத்தனை நோட் பண்ணுங்க. 1951 பிறப்பு விகிதம் பாருங்க, அதிகமா இல்லைங்க, கிட்டத்தட்ட 39.9% அதிகரிச்சுட்டே இருந்தாங்க. பிறப்பு விகிதம் அதிகமாச்சு, ஆனா இறப்பு விகிதம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்பயும் பாருங்க 2001 பிறப்பு விகிதம் அதிகமா இருக்கு. 2001 இறப்பு விகிதம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, 8.4 இருந்துச்சு. 2011 21.8 இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, 7.11 வந்துச்சு இறப்பு விகிதம். அப்ப இறப்பு விகிதம் கம்மியானால் மக்கள் தொகை அதிகரிக்குமா பாருங்க. ஏன்னா ஒரு பக்கம் மக்கள் குழந்தை பிறந்துட்டே இருக்கு, ஒரு பக்கம் யாருமே டெத் ஆகல, அதுதான் விஷயமா வந்து நிக்குது. அப்ப மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன, மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதமும் ஒரு ரோல் பண்ணுது அப்படின்றத எங்க கான்செப்ட் பேஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுதான் கான்செப்ட். சரி, இப்ப ஃபேக்ட் பார்த்துடலாமா? ஃபேக்ட பாருங்க கைஸ்.
1951 கிட்டத்தட்ட 30 அந்த பாயிண்ட்ஸ் எங்கேயே கொடுத்துருப்பாங்க, வேற எதுவும் இல்லைங்க. நாங்க மார்க் பண்ண பார்த்தீங்களா, இப்போ அந்த பாயிண்ட்ஸ் படிப்படியாக கொடுத்து சொல்றாங்க. ஸோ பட் ஆனால் இந்த ஃபேக்ட்ன்றது இங்கே தான். கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்டுள்ளது, 14.7. என்னங்க சார் பிறப்பு விகிதம் ரொம்ப கம்மியாக பிறக்கக்கூடியவர்கள் எல்லாமே கேரளாவில் இருக்காங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக பிறப்பாங்களாம். ஒரு 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 நாளைக்கு 29.5 30 பேருக்கு மேலே பிறக்கிறான்னு சொல்றாங்க. பிறப்பு விகிதம் கொண்டுள்ளதுன்றாங்க. மேற்கு வங்கம் மிக குறைந்த இறப்பு விகிதம். அங்க அதிகமான வயசுடையவங்க இருக்குன்னு சொல்லலாமா? குறைந்த இறப்பு விகிதம் அர்த்தம் அங்க அதிகமான வயதுடையவர்கள் இருப்பாங்க. அப்போ மக்கள் தொகை அங்கேயும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்றாங்க. ஒடிசா அதிக இறப்பு விகிதம் அப்படின்னா அங்க நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்க, டக்கு டக்குன்னு இறந்துட்டே போவாங்கன்னு நினைச்சுக்கலாம். இப்போ நம்ம இப்படி பார்த்துக்கலாமே, கேரளா ஷார்ட்டா நான் போச்சுங்க. கேரளா குறைந்த பிறப்பு விகிதம் கம்மியா இருக்காங்க கேரளால, சரியா? ஆனா உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகையில அதிகம், பிறப்பு விகிதத்துல அதிகம். ஓகேவா? மேற்கு வங்கம் மேல போறவங்க எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்காங்கன்னு நான் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட் அப்படிதான். அப்போ மேற்கு வங்கம் மிக குறைந்த இறப்பு விகிதம். அப்போ அதிக இறப்பு விகிதம் ஒடிசா, அதிகமா ஓடி 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 தேஞ்சுனாயிட்டாங்க, இறந்துட்டாங்க ஒடிசா அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு எக்ஸாமுக்கு கேட்கக்கூடியது ஃபேக்ட். இது என்ன சொல்றேன் நான், ஃபேக்ட் கான்செப்ட் சொல்லிட்டேன். பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் இப்படி ரோல் பண்ணுதுன்ட்டு, ஃபேக்ட்ன்றது இதுதான் தெரிஞ்சுக்கணும். அப்போ பீகார் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளதால் கேரளா குறைந்த குறைந்த பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகித பெருக்கத்தையும். பாருங்க, மக்கள் தொகை பெருக்கம்னாலே யார் வந்துடணும் உங்களுக்கு, பீகார் வந்துடணும். கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. அப்போ பாருங்க, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்கள் தான் பீமாரோவ் மாநிலங்கள். ஸோ இந்த எக்ஸாம்ல கேட்பாங்க, எல்லா இடத்துலையும் ஒரு 2 லைன் எடுத்துங்க. ஒரு ஃபர்ஸ்ட் BI MA or U, பீமாரோவ் மாநிலங்கள் என அழைக்கப்படுகிறது. அப்போ பீமாரோவ் மாநிலங்கள் மொத்தம் எத்தனை, 4 மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி. இது ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம்னா, கீழே இருக்க ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியின் மொத்த மக்கள் தொகையை எடுத்துக்கலாம், நிலப்பரப்பை என்ன பண்ணலாம், வகுத்துடலாம். அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தினா ஒரு மக்கள் தொகை அடர்த்தின்னு போட்டுமா, அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு இந்த சைட்ல ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியின் மக்கள் தொகை டிவைடட் பை நிலப்பரப்பு. முடிஞ்சு போச்சா பாருங்க. வகுக்க கிடைப்பது எனக்கு மக்கள் தொகை அடர்த்தியா பாருங்க. சரி, இவ்வளவு மக்கள் இருக்காங்க, ஓகேவா, நிலப்பரப்பு இவ்வளவு இருக்கு, இது ரெண்டுத்தையும் வகுத்தா எனக்கு என்ன கிடைச்சிரும், மக்கள் தொகை அடர்த்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1951 வந்து ஒரு சதுர கிலோமீட்டர் எத்தனைங்க, ஒரு சதுர கிலோமீட்டர் தான் இங்க ஆட் பண்ணுவாங்க. ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளவு நபர்கள் வசிக்கின்றனர் என்பதை குறிப்பது மக்கள் தொகை அடர்த்தி. இது கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? மக்கள் தொகை என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை குறிப்பது. இது கான்செப்ட்டுங்க. நான் ஒன்னா பிரிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன், பொறுமையா அப்படியே பொறுமையா கவனிச்சிட்டாங்க. அப்போ மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பது மக்கள் தொகை அடர்த்தி. இது கான்செப்ட். அது ஃபேக்ட் பாருங்க. 1951 117 ஒரு சதுர கிலோமீட்டர் 117 பேர் வசித்திருக்காங்க. அதே 2001 325 பேர் வசிச்சிருக்காங்க. 2011 382 பேர் வசிச்சிருக்காங்க கைஸ். இதுதான் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிற விஷயம். அப்போ 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 382 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கேரளா, மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட அடர்த்தி மிகுந்த காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பீகார் மிகவும் அடர்த்தி கொண்டதாகவும் காணப்படுகிறது. பீகார் தான் அடர்த்தி அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1102 பேர் இருக்காங்கப்பா. கஷ்டம் வாழ்றதே அந்த அளவு போயிட்டு இருக்கு பீகார்ல. அதுக்கு அடுத்தபடியாக மேற்கு வங்கம் என்ன 1880 மக்கள் தொகை கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சதுர கிலோமீட்டர் 17 நபர்கள் என்ற அளவில் அருணாச்சல பிரதேசம் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை பெற்றுள்ளது. ஸோ மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை பெற்றதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ காய்ஸ் இங்க பாருங்க, மக்கள் தொகை அடர்த்தி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை, ஓகேவா, அது மக்கள் தொகை டிவைட் பை நிலப்பரப்பு வகுத்தா எனக்கு கிடைச்சிது. இயர் பை இயர் பார்த்தோம் 382 பேர் 2011 படி. பட் ஆனா அதிக மக்கள் தொகை அடர்த்தி பீகார்ல இருக்காங்க. அதை தொடர்ந்து மேற்கு வங்கத்துல 880, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல மிக குறைந்து 17 நபர்கள் மட்டுமே வசிக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்துங்க பாலின விகிதம். ஓகேங்க, இங்க ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அட் த சேம் டைம் பாலின விகிதத்துல பார்த்திருக்கோம். நீங்க இதை விட்டுருங்களேன், மேல் கான்ஸ்டன்ட், ஃபீமேல் மாறிட்டே இருப்பாங்க. தட்ஸ் மீன் எப்படின்னா அந்த நிலப்பரப்புல மாறிட்டு இருப்பாங்க. 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர் என்பதை குறிப்பதான் பாலின விகிதம். இது கான்செப்ட். காய்ஸ் நான் ஒவ்வொன்றா பொறுமையா சொல்றேன், கவனிங்க.
1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர் என்பதை தான் பாலின விகிதம். அவர் குறிப்பிட்ட காலத்துல இது மாறுமா பாருங்க. ஸோ ஒரு காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருப்பாங்க. அது சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1000 ஆண்கள் 1951 இருந்தாங்க. 1000 ஆண்கள் இருக்காங்க. பட் பெண்கள் எவ்வளவு இருக்காங்க? 946 பெண்கள் தான் இருக்காங்க. அப்ப கம்மியா மீதி இருக்காங்க. மீதி பாருங்க 2001ல 1000 ஆண்கள் இருக்காங்க. எத்தனை பெண்கள் இருக்காங்க? 933 பெண்கள் தான் இருக்காங்க. சேம் 1000 ஆண்கள் இருக்காங்க. 940 பெண்கள் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 60 பெண்கள் கம்மியா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பாலின விகிதம் இந்திய அளவுல சொல்றேன் நான். இது எல்லாமே இந்திய அளவுல ஃபேக்ட். இந்திய அளவுல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஆனா இது என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆகிறதும் வாய்ப்பு இருக்கு. அப்ப ஃபேக்ட் என்னன்னு பாருங்களேன். அதிக பாலின விகிதம் கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா கேரளா தாங்க. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி அதிகரிச்சே வருது இந்தியாவின் பாலின விகிதம் 2011. அப்போ கேரளா மாநிலம் 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களை கொண்டது. பாண்டிச்சேரியும் வந்துச்சுங்க. ரீசெண்டா பாண்டிச்சேரி என்ன ஆயிடுச்சு? 1084 வந்துச்சு. அப்ப குறைவானதுன்னு பாக்குறப்போ ஹரியானாங்க 1000 ஆண்களுக்கு எவ்வளவு 877 பெண்கள் மட்டுமே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இடத்துல 877ன்றது நியூமெரிக்கல். அப்போ இது ஃபேக்ட். அப்போ ஒரு இடத்துல ஒரு கான்செப்ட் பாக்குறோம், ஒரு இடத்துல ஃபேக்டை பாக்குறோம். இது ரெண்டுமே நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ பாலின விகிதத்தில் அதிகம் கொண்டது கேரளா என்றும் குறைவாக கொண்டது ஹரியானாவும் தெரிஞ்சுக்கணும். மக்கள் தொகை இடத்தில் அதிகமாக கொண்டது பீகார்னும் குறைவானது ஆந்திர பிரதேசனும் தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சு போச்சுங்க. சரி, எல்லாருக்குமே பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்புன்றது இருக்கும் தானே. ஸோ நான் இவ்வளவு வயசு இருக்குன்னு சொல்லிட்டு பட் ஆனால் வாழ்நாள் எதிர்பார்ப்பு என்பது பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஸோ வேறு வகையில் கூறினா நம்ம 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 ஸ்டைலில் வந்து எல்லாமே சார் நம்ம பிறந்ததுலேருந்து எவ்வளோ வயசு வரைக்கும் வாழ்வோம் அப்படின்னு சொல்றது தான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கங்க. பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும்போது இப்படி வேணா இப்படி பாருங்க. இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் குறைவாக, இறந்துட்டே இருந்தாங்கன்னா வாழ்ற காலம் கம்மியா இருக்குமா பாருங்க. இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் அதிகமாகும். இப்போ ஒருத்தர் 90 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னா வாழ்நாள் காலம் அதிகமா இருக்குமா பாருங்க. அதே இறப்பு விகிதம் குறைவாக 40 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னா வாழ்நாள் காலம் அதிகமா இருக்குமா பாருங்க. இந்த இடத்துல 40 குறைவா இருக்கும். ஓகேவா? குறைவா இருக்கும். இப்போ இறப்பு விகிதம் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வாழ்நாள் காலம் குறையும். இன்க்ரீஸ் இப்போ சார் டக்கு டக்கு சார் செத்துட்டே இருக்காங்க சார், வாழ்நாள் காலம் கொஞ்சம். இறப்பு விகிதம் கம்மியாயிடுச்சு சார், 90 வயசு வரைக்கும் இருக்காங்க சார், அப்போ இறப்பு விகிதம் அதிகமா இருக்கும், வாழ்நாள் காலம் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. இதுல இடத்துல இறப்பு விகிதம் மட்டுமே மெயின் ரோல் பண்றது தான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம். பிறப்பு விகிதம் கிடையாது. இறப்பு விகிதம்ன்றத மைண்ட்ல ஏத்திக்குங்க கைஸ். அதுதான். அப்போ அதிக வாழ்நாள் காலம் குறைந்த இறப்பு விகிதத்தையும் இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. கொஞ்சம் அதிக வாழ்நாள் காலம் குறைந்த இறப்பு விகிதத்தையும் குறைந்த வாழ்நாள் காலம் அதிக இறப்பு விகிதத்தையும் குறைக்கிறது. இதுதான் உங்களுக்கு ஸ்கூட்டர் மற்றும் காரணத்துல அதிகமா கேட்கக்கூடிய வார்த்தைகள். நீங்க புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். அதிக நாள் வாழ்ந்தானா அவன் என்ன, அது குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டிருக்கு அந்த மாநிலம். சார் என்ன சார் மேற்கு வங்கத்துல பார்த்தோன்னா அதிக நாள் வாழ்றாங்களாம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கம்மியா இறப்பு விகிதம் இருக்குப்பா. சரி, ஓகேவா? அதே பாருங்க, குறைந்த இறப்பு விகிதம் இருக்குது, அப்ப குறைந்த வாழ்நாள் காலம் இருக்கும். அப்ப அதிக இறப்பு விகிதம் இருந்துச்சுன்னா பாருங்க, ஒடிசால அதிக இறப்பு விகிதம், அப்போ குறைந்த வாழ்நாள் காலம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாமா? இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அப்போ 1991 90 1911 வாழ்நாள் எதிர்பார்ப்புகள் 23 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காங்க. அவ்வளவுதான். ஏன் காரணம்னா அந்த இடத்துல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க. மெடிக்கல் சுத்தமா கிடையாம இருந்துச்சு. அது இல்லாம நிறைய சுகாதார வசதிகளும் தெரியாம இருந்துச்சு. அதனால இறப்பு இருந்துச்சு. ஆனா 2011ஆம் ஆண்டு 63.5 ஆண்டுகள் ஒரு நல்ல விஷயமா பாருங்க. ஏன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், நம்ம growth ஆயிட்டே இருக்கோன்றத இங்க சொல்லியிருக்காங்க. தட்ஸ் எனஃப் கைஸ். நெக்ஸ்ட், எழுத்தறிவு விகிதம். ஒருத்தனுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சா அவங்க என்ன அர்த்தம்? எழுத்தறிவு பெற்றவர்கள். எக்ஸ்கியூஸ் மீ கைஸ். ஒருத்தருக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சா என்ன பண்ற அர்த்தம்? எழுத்தறிவு பெற்றவர்கள் சொல்றாங்க. 1951ஆம் ஆண்டில் ஆண்களில் 4 ஒருவர் எனவும் பெண்களில் 12 ஒருவர் எனவும் அளவிலே எழுத்தறிவு பெற்றோர் இருந்தனர். யோசிச்சு பாருங்க, 4 பேர்ல ஒருத்தர் தான். இப்ப பெண்கள்ல 12 பேர்ல யாரு? ஒருத்தர் தான் எழுத்தறிவு பெற்றதா இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல எழுத்தறிவு பெற்றவர்கள் ரொம்ப 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 கம்மியா இருந்தாங்க. சராசரியா 6 பேர் தாங்க படிச்சிருந்தாங்க. அப்போ ஆனா 2011 எல்லாமே growth ஆயிட்ட பிறகு ஆண்கள்ல 82%, பெண்களில் 65.5%, ஒட்டுமொத்தமாக எழுத்தறிவு பெற்றோர் 74.4% இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இலங்கையை காட்டிலும் மிக கூட
குறைவு தான். பட் ஆனால் நம்ம வளர்ந்த நாடுகள், நம்ம இலங்கையெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. நம்ம என்னென்ன வளர்ந்துட்டு உலகம் அதிகம் தான் அப்படின்றது சொல்றாங்க. அப்ப பாருங்க 1951 மொத்தமா பாருங்க 18.3%. 2001 64.8%. 2011 74.04%. இதெல்லாமே எழுத்தறிவு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நோட் பண்ணுவீங்க, இது எக்ஸாமுக்கு உதவும். நெக்ஸ்ட்டுங்க. ஸோ அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பார்த்தீங்கன்னா கேரளாங்க, 94%. நோட் பண்ணுங்க, நியூமரிகள் கேட்போம். மிசோரம் 91.3%. அதுக்கு அடுத்தபடியாக கோவா 88.7%. ஆனா இமாச்சல பிரதேசம் பாருங்க அடுத்தது 82.8%. மகாராஷ்டிரா 82.3%. சிக்கிம் 81.4%. தமிழ்நாடு 81.1%. சரிங்க, 80.1%. ஸோ அப்போ சார் அதிகமாக பார்த்துட்டே வந்துடும். அந்த குறைவாக கொண்டது யாருன்னா பீகார். அப்பாடா, எழுத்தறிவு விகிதத்தில் கம்மியாக இருக்குது யாரு? பீகார். பாருங்களேன், மக்கள் தொகை இடத்துல யாரு? பீகார் தான். சரிங்களா? அதே மாதிரி எழுத்தறிவு விகிதத்துல கம்மியா இருக்கிறது யாரு? பீகார் தான். அடர்த்தியில் அதிகம் வந்தா பீகார், எழுத்தறிவு விகிதத்துல குறைவன் வந்தா யாரு? பீகார். முடிச்சு, அவ்வளவுதாங்க. இது எல்லாமே மக்கள் தொகையில நம்ம இந்தியாவுடைய பலங்கள் மற்றும் பலவீனங்கள்ல ஆட் ஆயிடுங்க. ஸோ அப்போ இந்தியாவில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இருக்குங்க, அதுதான் இயற்கை வளம். இயற்கையாவே கிடைக்கக்கூடிய வளங்கள், இயற்கை வளங்கள். அவ்வளவுதாங்க. நம்ம இந்த புக்ல இருக்கிற இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய வளங்கள் அப்படிலாம் இயற்கையாவே எதனா ஒரு வளம் கிடைச்சுன்னா அது இயற்கை வளம். சார் ஃபார் எக்ஸாம்பிள் எதனா சொல்லுங்க சார்னா, மரம் ஒரு இயற்கை வளமா? அதை வச்சு என்ன பண்றோம்? நம்ம காற்று சுவாசிக்கிறோம், அட் த சேம் டைம் ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்றோமா? அது இயற்கை வளம். பெட்ரோல் ஒரு இயற்கை வளமா? அதை எடுத்து என்ன பண்றோம்? வண்டிக்கு ஃபில் பண்ணிட்டு நம்ம ஜாலியாக ஓசிக்கிறோம், அது ஒரு இயற்கை வளம். அப்ப பாருங்க, கனிம வளங்கள் இருக்கு, நீர், காடு, எல்லாமே இயற்கை வளங்கள் இருக்கு. சரியா? அப்ப இந்தியா பெருவாரியான ஏழை மக்களை கொண்டு வந்தாலும் நமக்கு பல்வேறு காலநிலை, பாசன மின்னாற்றல், எக்கச்சக்கமான இயற்கை வளங்களை கொண்டிருக்கு. அப்போ இந்தியா ஒரு அற்புதமான நாடுன்றத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் காய்ஸ். அதுதான் சொல்றாங்க பாருங்க, இயற்கை வளங்களை 2ஆ பிரிக்கிறேன். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள். ஸோ இதை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டைல சொல்லலாம் எப்படின்னா, நீண்ட காலத்துக்கு நிலைச்சிருக்குங்க ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, காடுகள் காடுகள் நீங்க அழிச்சாலும் என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு 5 வருஷத்துல திருப்பியும் க்ரோத் பண்ணிடலாம். பெரிய விஷயமே கிடையாது, கண்டிப்பா எடுத்து வந்துடலாம். வனவிலங்குகள் அழிஞ்சாலும் நமக்கு கொண்டு வந்துடலாம். காற்று கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணலாம் மரங்கள் நடுறதால. நீர்மின் ஆற்றல், உயிரின தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி, எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளங்களா இருக்கு. ஸோ புதுப்பிக்க இயலா வளங்களா திரும்பி கொண்டு வர முடியாத வளங்கள். ஒன்ஸ் திருந்து போச்சுன்னா அது அவள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், படிம எரிபொருட்களான நிலக்கரி, பெட்ரோல்லாம் ஒன்ஸ் திரிச்சு திருப்பி எத்தனை முடியுமா? திருப்பி பூமி கடையில் தான் நோண்டி ஆகணும். சரி, அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ அடுத்தது மண் வளம். ஸோ இந்தியாவில் 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை பெற்றிருக்குங்க. எத்தனாவது இடங்க? நிலப்பரப்பில் இந்தியா 7வது இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. உலக நிலப்பரப்பில் 2.42% இந்தியா நிலப்பரப்பை பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதை நான் பார்த்தாச்சு. இந்த நிலப்பரப்பின் அடிப்படையில் வேளாண் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் விவசாய பரப்பளவை அதிகமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மண் வளம் தான் விவசாயத்துக்கு முக்கிய ஆதாரமாக இருக்குன்னு சொல்றாங்க. 2வது வனவளம். 2007 கணக்கெடுப்பின்படி மொத்த காடுகள் இந்தியாவில் 69.09 மில்லியன் ஹெக்டேர், அதாவது ஒரு மொத்த நிலப்பரப்பில் 21.02%. அதிகம் தானுங்க. இதில் கிட்டத்தட்ட 8.35% ஹெக்டேர் காடுகள், 31 ஹெக்டேர் ஓரளவு அடர்ந்த காடுகள்னும், 28.84 ஹெக்டேர் மில்லியன் ஹெக்டேர் காடுகள் பரந்த வெளி காடுகள் எனவும் அழைக்கப்படுது. அப்ப பிரிச்சு கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்குங்க போதும். பட் இவ்வளவு காடுகள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கினா போதும். அது முக்கியமா கனிம வளங்கள் தாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகம் இருக்குங்களா? நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்? ஒரு மேக்னெட் எடுத்து ஒரு கயிறு கட்டி ரோட்ல எடுத்துனே போவோம். திடீர்னு பார்த்தா அந்த மேக்னெட் ஃபுல்லா மண்ணா இருக்கும். அது வந்து மண்ணு கிடையாது, அது பேர் என்னது? இரும்பு தாது. அப்ப நமக்கு நம்ம நினைச்சிருப்போம் அதெல்லாம் இரும்புன்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் நம்ம படிக்கும் போது என்ன படிக்கணும்? இரும்பு தாதுன்னு படிக்கணும். அப்பதான் நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். அப்ப இந்தியாவில் உயர்தரமான இரும்புத்தாது அதிகமாக காணப்படுகிறது. முக்கியமா ஹெமடைட் இரும்புத்தாது கிட்டத்தட்ட 14,630 மில்லியன் டன் இருக்குன்றாங்க. அடுத்து 2வதா பார்க்க வேண்டியது மேக்னடைட் இரும்புத்தாது 10,619 பில்லியன் டன் நம்ம நாட்டில் இருப்பு உள்ளதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ மேக்னடைட் எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா பகுதியில் கிடைக்கிறது. சார் அப்போ ஹெமடைட் அங்கே கிடைக்குதுன்னா மேக்னடைட் தாது எங்க கிடைக்குதுன்னா கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்கிறது. இந்த இடத்துல அதிகம் என்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசங்களில் சில இடங்கள்லயும் என்ன கிடைக்கிறது. அப்ப இரும்புத்தாது எங்க கிடைக்குதுன்னா, நம்ம நீங்க டவுட்டா இருக்கா, ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்ல இருக்க ஒரு காந்தகத்தை எடுத்துக்கங்க, ஒரு சின்னதா கயிறு கட்டிக்கங்க, அப்படியே இழுத்துனே போங்க, அது கிடைக்கிறது எல்லாமே இரும்பு பொருள் ப்ராக்டிகல்ஸ் தான் சொல்லுவாங்க. பட் ஆனா நம்மளால அது ஜஸ்ட் விளையாடும் போது கிடைச்சது. பட் ஆனா இப்ப யாரும் அந்த விளையாட்டு ஒரு அழிந்து போன விளையாட்டுன்னு சொல்லலாம். பட் நம்ம ட்ரை பண்ணலாம், ஃப்ரீ டைம்ல இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், நிலக்கரியும் பழுப்பு நிலக்கரியும். பூமிக்கு அடியில் அதிக கிடைக்கக்கூடிய கனிமங்களில் நிலக்கரி மிகவும் முக்கியமானது. உண்மைங்க. ஏன்னா சீனாவு அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா 3வது இடங்க. இதுதான் ஃபேக்ட். சீனா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா என்னது, இந்தியா 3வது இடத்துல இருக்கு. மேற்கு வங்கம், பீகார், மத்திய பிரதேசம், ஒடிசா, அடுத்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்கள் என்ன கிடைக்குது, நிலக்கரி அதிகமாக கிடைக்கிறது. வங்காளம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நிலக்கரி வயல்களிலிருந்து அதிக அளவு பெற கிடைக்கிறது. நிலக்கரி வயல்களிலிருந்து அதிகம் கிடைக்குதுங்க வங்காளம், ஜார்க்கண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்க போதும். நெக்ஸ்ட், அலுமினிய தாது பாக்சைட். பாக்சைட் அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாதாகும். இந்த பாக்சைட் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, தயாரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அலுமினியம் தயாரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஒடிசா கிழக்கு கிடைக்கிறது. இங்கேதோ கர்நாடகா பார்த்தோமேப்பா, கவனிங்க. கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில மேக்னடைட் கிடைக்குது. கவனிச்சுங்க அப்படியே நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, அழகாக கவனிச்சுக்கணும். மேக்னடைட் வந்து கர்நாடகாவில் மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்கிறது. இந்த இடத்துல பாருங்க, ஒடிசா கிழக்கு கடற்கரையில், ஆந்திரா ஆகிய இடங்கள்ல என்ன கிடைக்குது, பாக்சைட் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா போகுது. நெக்ஸ்ட், மைக்கா. அப்பா மழை வருது, மைக்கா மழை காகிதம் போட்டு போன்னு சொல்ற காலெல்லாம் போய் மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம்ங்க. அவ்வளோதாங்க. வெப்பத்தை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான், வெப்பத்தை தடுக்கும். செகண்ட் பாயிண்ட், உலக வியாபாரத்தில் 60% பங்கு இருக்குன்றாங்க. மைக்கா தாள் உற்பத்தியில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. அது இது இம்பார்ட்டன்ட். மைக்கா தாள் உற்பத்தியில் எத்தனாவது இடம் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெக்மெடைட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திரா, ஜார்க்கண்ட், பீகார், அப்புறம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம மின் கருவிகளில் தடுப்பானாக பயன்படுத்தப்படுவது இந்த மைக்கா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நோட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட், சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். இந்தியாவில் அசாம் மற்றும் குஜராத்தின் பல இடங்களில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படுகிறது. டிக்பாய், பார்டர்பூர், நாகர்காட்டியா, காசிம்பூர், பல்லிஹரியா, ருத்ராபூர், சிவசாகர், மாரன். அசாமின் அநேக இடங்களிலும் என்ன கிடைக்குது, இந்த இடம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ சுத்திகரிக்கப்படாத எண்ணெய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களிலும் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரைகளிலும் கிடைக்குதுன்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்க போகுது. இன்னைக்கு எக்கனாமிக்ல மிகப்பெரிய ரோல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் தான், தொங்கம் தான். இவர் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரோல் பண்றாரு. இந்தியாவிலே குறைந்த அளவு இருந்தா தங்க வளம் இருக்குன்னு சொல்றாங்க. 3 வகையான தங்கச்சுரங்கங்கள் இருக்குங்க. எங்கன்னா கர்நாடகாவில் 2, ஆந்திராவில் 1. எப்படி ஞாபகம் வச்சுங்க. கோலார் தங்க வயல் எல்லாருக்குமே தெரியும், ரெய்ச்சூர் மாவட்டத்தில் இருக்கு. எந்த இடத்துல, ரெய்ச்சூர். அட்டி தங்க வயல் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க, கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்க வயலும், ரெய்ச்சூர் மாவட்டத்தில் அட்டி தங்க வயல். அட்டி எங்க இருக்கு, ரெய்ச்சூர் மாவட்டத்தில். இது ரெண்டுமே எங்க இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் ஆனந்தபூர் மாவட்டத்தில் ராம்கிரி தங்க வயல் இருக்கு. அப்போ ராம்கிரி தங்க வயல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா நீங்க என்ன சொல்லலாம், ஆந்திர மாநிலம் அப்படின்றத மைண்ட்ல ஏத்திக்கங்க. நெக்ஸ்ட், வைரம். யுனைடெட் நேஷனல் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் அறிக்கையின்படி நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 4,582,000 கேரட் வைரங்கள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இது அதிகமாக மத்திய பிரதேசத்தின் பன்னாவிலும், பன்னா நேஷனல் பார்க் அந்த இடத்துலையும், அட் சேம் டைம் ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டம் ராமல்லா கோட்டா என்ற இடங்களிலும், கிருஷ்ணா நதி படுகையிலும் இது கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க. புதிதாக ராய்ப்பூர் இம்பெர்லி சுரங்கம் ராஜ்பூர் சத்தீஸ்கரில் பாஸ்டர் மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போ வைரம்ன்றது அதிகமாக குஜராத்லையும் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைஸ் நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஸோ பொருளாதாரம் மேம்படணும்னா என்ன முக்கியமா இருக்குன்னா கட்டமைப்பு வசதிகள் இருக்கணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு இன்டர்வியூ போறோம்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பேசிக்கா இருக்க வேண்டியது நம்மளுடைய பேசிக் கரெக்டா இருக்கணும். நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அயன்மான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போனோம், ஃப்ளூரெண்டா இங்கிலீஷ் பேசணும். இந்த கம்யூனிகேஷன்னா இங்கிலீஷ் பேசினான்றது மட்டும் கிடையாது, தமிழும் நல்லா தெளிவாக பேசினா போதும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் கட்டமைப்பு வசதிகள். ஸோ இந்தியா பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார கட்டமைப்புன்னு இருக்கு, சமூக கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, இது ரெண்டுத்தையுமே உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன் பாருங்க. போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், பணம், நிதி நிறுவனங்கள், இது எல்லாமே பொருளாதார கட்டமைப்பா. இது எல்லாமே பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்தும். ஆனா சமூகம் ஒழுங்குபடணும்னா கல்வி வேணும், பயிற்சி வேணும், ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதிகள், இது எல்லாமே இருந்துச்சுன்னா
சமூக கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொருளாதார கட்டமைப்பில் உள்ளடக்கியவை, சமூக கட்டமைப்பில் உள்ளடக்கியவைனா இதுதான் பார்க்க போறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பொருளாதார கட்டமைப்புல போக்குவரத்து வந்து ஆரம்பிப்பேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சார், எந்த இடத்துல இந்த இடத்த ஜஸ்ட் படிச்சுக்கேன், போக்குவரத்து நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு கிராமம் பேர் எடுக்கிறேன். அந்த அந்த கிராமத்தை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஒரு ஊர் பேர் எடுத்துக்கலாம். அந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வரமாட்டேங்குது ஒரு கிராமம். சரி, ஓகே. பட்டுக்கோட்டை கிராமம்னு சொல்ல மாட்டீங்களா? புதுக்கோட்டையும் கிராமம்னு சொல்ல முடியாது. சரி, ஒரு ஊர் பேர் இருக்குங்க, மடம்னு ஒரு ஊர் இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமம். இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் வேணாம், கத்திரிக்காய் போடுப்போம். கத்திரிக்காய் அதிகமா விளையுது. முடிஞ்சு போச்சு. ஒரு கிராமம் எங்கேயோ இருக்கு, கத்திரிக்காய் அதிகமா விளையுது. கத்திரிக்காவுடைய நீடு அதிகமா தேவைப்படுது புரட்டாசி மாசம். எல்லாருமே சனிக்கிழமை வைப்பாங்க. சார் என்ன வசதினா, அங்கிருந்து மாவட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு 40 கிலோமீட்டர், டிரான்ஸ்போர்ட்டே இல்லை. ஆனா எக்கச்சக்கமா வந்துச்சு. ஒரு 2 டன்னுக்கு மேல விளைஞ்சிச்சு அந்த கிராமத்துல. என்ன பண்றதுன்னு புரியல. அப்ப அது வேஸ்டா போகுமா? ரெண்டாவது மக்களுக்கு கிடைக்காம போகுமா? மக்களுக்கு கிடைக்காம போனா அங்க ஒரு 10 கிலோ வந்திருக்கும். ஒரு 2 டன்னு வேஸ்டா போனதை 2 கிலோ, ஒரு 10 கிலோ கத்திரிக்காய் வந்திருக்கும். அவன் எவ்வளவு விற்பான்னு யோசிச்சு பாருங்க. அதிக ரேட்டுக்கு விற்பானா? இதுதான் போக்குவரத்து இருக்க மிகப்பெரிய டிராபேக். அப்ப என்ன நடக்கும்னா, நீ போக்குவரத்தை நீ கரெக்டா பண்ணா எக்கனாமிக் growth ஆகும். அவன் என்ன பண்ண போறான்? ஆட்டோமேட்டிக்கா வித்துட்டு வந்துருவானா? போக்குவரத்து வளர்ச்சி மிக முக்கியமான செயல்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, சாலை போக்குவரத்து 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம், சாலைகள் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக திகழ்கிறது. ஆசியாவிலே மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளில் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக என்ன இருக்கு, இது இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் 63,000 கிலோமீட்டருங்க. இதுல 13,000 கிலோமீட்டர் என்ன ஆயிடுச்சு, மின்மயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் முக்கிய துறைமுகங்களான கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா ஆகிய இடங்களில் 90% கடல் வழி வணிகம் பெறுகிறது. பாடா, இப்ப பாருங்க 90% கடல் வழி வணிகம் இதுல தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க, யோசிச்சு பாருங்க. பெரிய பொருள் எல்லாம் நம்மளால ரோட்ல எடுத்து வர முடியாது. டைரக்டா இங்க இருந்து சேர்த்துலாமா? இங்க இருந்து நான் டிரான்ஸ்போர்ட் மூலியமா, ரோடு மூலியமா எடுத்து போய் எந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றது எங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ சரக்கு கப்பல் போக்குவரத்துல இந்த துறைமுகங்கள் ரொம்ப ரோல் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்களேன். சரி, நமக்கு விமானத்துல போறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ உள்நாட்டு விமான போக்குவரத்து இந்திய ஏர்லைன்ஸ் நிறுவனமும் தனியார் நிறுவனமான நடத்தி வருகிறது. ஓகேவா? பன்னாட்டு விமான போக்குவரத்து ஒரு நாடுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனா யார் இந்தியா நிறுவனம் தானே நீங்க போனாங்க. சார் நான் உள்நாட்டுக்குள்ளே சுத்தணும், மதுரையிலேருந்து சென்னைக்கு வரணும், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகணும், கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க டைரக்டா இதுக்கு போய்க்கலாம், ஏர்லைன்ஸ்ல போய்க்கலாம். அதுவே பன்னாட்டு இங்க இருந்து நான் வியட்நாம் போகணும்னு ஆசைப்படுறேன், ஊரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் சென்னை ஏர்போர்ட்ல இருந்தீங்கன்னா போயிடலாம். அப்படிங்களா? அப்போ இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு காலத்துல ஒன்னா இணைச்சிட்டாங்க. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை நம்ம 27/8/2007 ஒன்றாக இணைக்கப்பட்டது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்றாக இணைக்கப்பட்டு விட்டது அப்படின்றத மைண்ட்ல ஏத்திக்கங்க. இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை தொடங்கிய நகரம் பார்த்தீங்கன்னா பெங்களூருங்க. ஃப்ரீ வைஃபை ஃபர்ஸ்ட் எங்க தொடங்கியிருக்காங்க? பெங்களூருவில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணி வைங்க, இதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்க்கு. அப்போ துறைமுகங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கண்டிப்பா 1950 துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. துறைமுகங்கள் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும். ஆமா, சிறு சிறு துறைமுகங்கள் வளர்ச்சி பெற்றாதான் அங்க அங்க என்ன ஆகும், அந்த வணிக பொருட்கள் வரும். வணிக பொருட்கள் வந்ததுதான் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அடுத்தது ஆற்றலை பொறுத்த வரைக்கும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். இது ஃபுல்லாவே நான் சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஒரு ரீடு, வேற எதுவுமே தேவையில்லை. அங்க சொன்னதை அப்படியே நீங்க படிச்சீங்கன்னா போதும். அடுத்ததுங்க சமூக கட்டமைப்பு. என்னதான் நம்ம பொருளாதாரத்தை கட்டமைச்சாலும் சமூக கட்டமைப்பு இல்லாம இந்தியா வளர்ச்சி பெறாது அப்படின்றத நான் சொல்லலாம். ஏன்னா மனித வளங்களை மேம்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வது சமூக கட்டமைப்பு தான். இதான் பிரிட்டிஷ்காரன் பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம கொள்ளடிக்கிறதுக்கு நமக்கே கல்வி கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், அவனுடைய வேலையில சேர்த்துட்டு அவனுடைய இங்கிருந்து பொருளை எடுத்துன்னு போனால அந்த சமூக கட்டமைப்பை உருவாக்குனதே யாருன்னா இந்த பிரிட்டிஷ்காரன் தான் பாதி உருவாக்குனாங்க. அப்ப பள்ளி, கல்லூரிகள், மருத்துவமனைகள், பொது வசதி, இதர குடிமைய வசதிகள் இது எல்லாமே என்ன ஆகுது, சமூக கட்டமைப்புல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல்வியை பார்த்துலாமா. ஃபர்ஸ்ட்லாம் இந்தியாவுடைய கல்வி குருகுல கல்வியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஆங்கில கல்வி முறை வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேலைநாட்டு கல்வி முறை வந்துச்சு. பயங்கரமான எஜுகேஷன்லாம் இப்ப இருக்கு. அப்போ நம்மளுடைய இந்தியாவில மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க. செகண்ட், இந்தியாவின் கல்வி வந்து பாத்தீங்கன்னா 1976 வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்துச்சுங்க.
அதன் பிறகுதான் பொதுப்பட்டியல்னு சொல்லக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்புல வந்து இங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ 1976 கூட்டு பொறுப்பில் வந்துச்சுங்க. அப்போ இந்தியாவின் கல்வி முறை 6 நிலைகளை கொண்டுள்ளது. குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை கல்வி, முதுநிலை பட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6 கல்வியை கொண்டு அழகா செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட், இந்திய கல்வி நிறுவனங்கள். இந்திய கல்வி முறையே என்ன சொல்றாங்கன்னா 10th +2 சொல்றாங்க. அதுக்கப்புறம் யூஜி பிளஸ் பிஜி, அதுக்கப்புறம் பிஹெச்டி முடிஞ்சிச்சு. இதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பல்கலைக்கழக மானிய குழு யுஜிசி சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களின் தரம் அளவிடப்படுகிறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம் தரங்க அளவிடுறது யாருன்னா யுஜிசின்னு தெரிஞ்சுக்க போதும். ஆனா வரவு செலவு திட்டத்தில் 3% ஜிடிபி நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு பெருமளவு நிதி கல்விக்கே செலவழிக்கப்படுகிறது. உண்மையான இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு தான் அதிகமான பணத்தை செலவிடுதுன்னு சொல்றாங்க. இதன் மூலயமா நம்ம நாடு அதிகமான growth இருக்குன்றதும் சொல்லியிருக்கோங்க. நெக்ஸ்ட், உடல்நலம். ஸோ நம்ம உடல்நலம் நல்லா இருந்தால் தானேங்க நம்ம நல்லா இருக்க முடியும். இப்போ பாருங்க, கல்வி வந்து பொதுப்பட்டியல் போயிடுச்சு. ஆனா உடல்நலம் மாநில அரசு பொறுப்புல இருக்குங்க இப்போ வரைக்குமே. ஆனா மத்திய சுகாதார நலவாழ்வு கழகம் பல்வேறு நல கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதே மத்திய நலத்துறை அமைச்சக நலத்துறையில் நிர்வாகத்தையும் அதற்கான தொழில்நுட்ப சேவைகளையும் கவனித்துக் கொள்கிறதுன்னு சொல்றாங்க. உடல்நலம் காத்தல்ல ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா பல முறைகள் இங்க இருந்தாலும் தனித்தனியான முறையில சிகிச்சை அளிக்கப்பட்டு இந்திய மருத்துவ சிகிச்சை ரொம்ப வளர்ந்துச்சுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே ஒரு செக்டார் கிட்ட வந்துச்சு. அதுதான் ஆயுஷ் என்ற செக்டார் கிட்ட என்ன ஆயிடுச்சு, இங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆயுஷ் நிறுவனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்தியாவில் உடல்நல பணிகள் பார்க்க போறோம். ஸோ பாருங்க, கல்வி பொதுப்பட்டியல் போயிடுச்சா. அடுத்தது பாருங்க, உடல்நலம் மாநில அரசு பட்டியலில் வந்துருச்சு. பட் ஆனா இந்தியாவில் உடல்நல பணிகளை பொறுத்த வரைக்குமே மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. ஒவ்வொரு துறைக்கும் நான் ஒவ்வொரு அமைச்சகம் சொல்லிட்டேன். மத்திய நலத்துறை அமைச்சகம் அப்படின்றத நோட் பண்ணி வைங்க கைஸ். இவங்க தான் இம்பார்ட்டன்ட். செகண்ட் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. கேரளா உடல்நலம் காத்தல சிறப்பான மாநிலமாக இருக்குது. ஃபேக்ட்டுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஃபேக்ட் வரப்ப எழுதிக்கணும். கேரளா தான் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நலம் காத்தல பெஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. இலங்கையை விட இந்தியாவில் உடல்நலம் குறைவாக. இலங்கையெல்லாம் நம்ம ஏன் கம்பேர் பண்ணோம்னா அது சின்ன நாடு, அவங்க பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்தியா வந்து பெரிய நாடு, கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே. அப்போ நம்ம பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு இது ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாவே பார்த்தாச்சு. ஒரு பார்ட் முடிஞ்சிச்சுங்க. ஓகேங்களா. செகண்ட் பார்ட், நம்ம பொருளாதாரத்துடைய அறிஞர்கள் இருக்காங்கல்ல, கண்டிப்பா அந்த காலத்துல இருந்து அர்த்தசாஸ்திரா மனுஸ்மிருதியில இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா பொருளாதார கருத்துக்கள் இப்போ வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கு. பட் ஆனா அறிஞர்கள் சில வார்த்தைகள் சொல்லிப்பாங்க. அந்த வார்த்தைகளை எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதை பத்தி தாங்க இப்ப பார்க்க போறோம். ஓகே கைஸ், இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர் பார்க்கலாமா. ஏன்னா திருக்குறள்ல முக்கியமா 3ஆம் நூற்றாண்டின் சங்க காலத்திலே அவரின் காலமாக கருதப்படுகிறது. ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, திருவள்ளுவர் எப்போ எந்த காலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய எல்லா கருத்துக்களோட பொருளாதார கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2ஆம் பகுதியான பொருட்பாவில் இவருடைய பொருளாதார கருத்துக்கள் அதிகமாக இருக்கு. ஏன்னா வாழ்வின் அடிப்படைகளை அறிந்தவர் திருவள்ளுவர். அதனாலதான் பொருட்பா செல்வத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. பொருள் தான் வந்து செல்வம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாருங்க, மழையே வாழ்வின் பெரும் ஆதாரமாக கருதினார். மழை தாங்க உணவு தரும், மழை தாங்க பொருளாதார வாழ்வில் அடிப்படையா உருவாக்கும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர் தான் சொன்னாருன்னு சொல்றாங்க. மழையே அழிவை தரும், அழிவிலிருந்து மீண்டும் தலை தோங்கவும் என்ன சொல்லுவோம், மழை தான். அப்ப மழையின் சிறப்பை என்ன சொல்றாருன்னா பொருளாதாரத்துல வந்து சேர்க்கிறாருங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளும் யோசிச்சோன்னா மழை பெய்யலாம் விளைச்சல் இருக்காது. விளைச்சல் எல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால உணவை தயாரிக்க முடியாது. ஒருவேளை மழை அதிகமா பெஞ்சாலும் என்ன தரும், விளைபொருட்கள் வேஸ்டா போயிடுமா, அதையும் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காருங்க. ஸோ பாருங்க, உற்பத்தி காரணிகளாக என்னென்ன சொல்றாருன்னா நிலம், உழைப்பு, முதலமைப்பு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலம், தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து பல இடத்துல சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் எளிமையாக சொன்னா, பெருமரவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற அப்படின்னு சொல்றாரு. சரியா. அப்போ மழையை பத்தி பயங்கரமான விஷயங்களை சொல்லி யாமறிவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு மக்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துடலாம் அப்படின்றாங்க இந்த நிலம் மூலயமா. அடுத்தது வேளாண்மையை பத்தி சொல்றாருங்க. திருவள்ளுவர் வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கைன்றாருங்க. உண்மைதானே, அடிப்படை பொருளாதார நடவடிக்கையே என்னது,
வேளாண்மை தான் சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஏன்னா உழவு தொழில் புரிபவன் மட்டுமே தலையாய மனிதன்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றாரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். முடிச்சிட்டாரு. உழவு தொழிலே மற்ற தொழில்களை விட உயர்ந்ததுன்றாருங்க. பரவாயில்ல தானே, உறவு தொழில் மட்டும் செய்யறோம்னா தொழில் செய்யறவன்னு சொல்லிட்டு அழகா முடிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இது நோட் பண்ணி வச்சுங்க guys, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பொது நிதியை பத்தி சொல்லியிருக்காரு பாருங்களேன். பொது நிதி என்பது வருவாய், நமக்கு இன்கம் வரணும், அடுத்து செலவு வரணும், அதை நிர்வகிக்க தெரியணும். இதுதான் தலைப்புகள் கொடுக்குறாரு. அப்போ வருவாயை உருவாக்க தெரியணும், உனக்கு வருவாயை சேகரிக்க தெரியணும், வருவாயை நிர்வகிக்க தெரியணும், அதுக்கப்புறம் செலவு பண்ண தெரியணும். அந்த 4 விஷயத்த பொது நிதி வைக்கிறார். அப்போ ஒரு நாடு என்பது வருவாயை உருவாக்கணும், வருவாயை சேகரிக்கணும், வருவாயை நிர்வகிக்கணும், பொது செலவை பற்றியெல்லாம் குறிப்பிடுறாரு. இதுதான் பொது நிதி. ஸோ அப்போ பொது செலவுனா என்னன்னா, சூப்பரா முடிச்சுக்கா பாருங்க. ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டிற்குள் வைத்திருந்தால் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை. நீ அதிகமா செலவு பண்ணாம கட்டுக்குள்ள வச்சுதான் அது எந்த ஒரு பாதகமும் இல்லை, வருமானம் கம்மியா இருந்தாலும். ஒருவேளை நீ அதிகமா செலவு பண்றதுனா பிரச்சனை தானே, கடன் வாங்குற நிலைமை ஏற்படலாம். அதை திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. எப்போதும் உபரி நிலை இருக்கட்டும், சில நேரங்களில் சம நிதிநிலை இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் கூடாது அப்படின்றாரு. எப்போதும் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துக்கிட்டோம், இல்ல இந்த மாசம் 100 ரூபாய் 100 ரூபா மட்டும் கையில இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனா 100 ரூபாய் தேவைப்படுறது 10 ரூபா மட்டும் இருக்கக்கூடாது. அதான் டெபிசிட்னு சொல்லுவாங்க, பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவது. உபரின்றது சர்ப்ளஸ். ஓகேங்களா? சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க கைஸ். நீங்க சொல்ற டேர்ம்ஸ்லாம் எழுதிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே டெபிசிட் இருந்து பற்றாக்குறை. இதுதான் நிதிநிலை அறிக்கையை பத்தியே அழகா சொல்லியிருக்காரு. அப்போ எதுக்கு செலவிட சொல்றாருன்னா, பொது செலவை பாதுகாப்பு, பொது பணிகள், சமூக பணிகளுக்கு செலவிடுங்க சொல்றாங்க. அதாவது சமூக பணிகள் என்ன, உங்களுக்கு லிஸ்ட் அவுட் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும்ன்றது சொல்றோம். நெக்ஸ்ட் வெளிநாட்டு உதவி. கண்டிப்பாங்க திருவள்ளுவர் வெளிநாட்டு உதவியை பெறுதல ஆதரிக்கவே இல்லை. ஏன்னா அவர் சொல்ற குறள் 739 வெளிநாட்டு உதவி கோரும் நாடுகளே இல்லைன்ட்டாருங்க. அப்ப என்ன உணர்த்த வர்றாருன்னா, தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தை உருவாக்குங்கன்னு சொல்றாரா பாருங்க. ஏங்க நீங்க வெளிநாட்டு போய் வாங்குறீங்க, உங்ககிட்ட ஒரு வளம் இருக்கு, அந்த வளத்தை கரெக்டா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது வறுமையும் பிச்சை எடுத்தலும். பசி கொடுமையிலிருந்து பெறும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் என்று ஒவ்வொரு குடிமகனும் இதனை அனுபவிக்க வேண்டும் என்று கூறியவர் திருவள்ளுவருங்க. சோ வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் ஆணிவேரா இருக்கா பாருங்க. வறுமைதான் ஒருத்தனை தப்பு பண்ண வைக்கும், வறுமைதான் பாத்தீங்கன்னா ஒருத்தனை கொடுஞ்செயல் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்தியா வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களின் எண்ணிக்கை, பிச்சை எடுப்பவர்கள், வசிப்பிடம் என்று சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் குப்பை எடுப்பவர்கள் அதிகமாக உள்ளனர் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது செல்வம். செல்வம் என்பது வாழ்வதற்கு அது வழிதாங்க, இலக்கல்ல. இந்த வருஷம் இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு இந்த வருஷம் இப்படி வாழ்றோம், இந்த வருஷம் இவ்வளவு இந்த தூரத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர் தான். அப்போ அது வழி, இலக்கல்ல அப்படின்றார். செல்வம் சிறந்த மதிப்பு தகுந்த வழிகளில் ஈட்டப்பட வேண்டும். செல்வத்தை பதுக்கி வைப்பது பயனற்று போகும். அவரை பொறுத்தவரையில் தொழில்தான் உண்மையான செல்வம், மேலும் உழைப்பு தான் மிகப்பெரிய வளம் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஒரு விஷயமா பாருங்க. தொழில்தான் மிகப்பெரிய செல்வம், உழைப்பு தான் மிகப்பெரிய வளம். உழைப்பு இருக்கிறவங்க கிட்ட செல்வம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேருங்க, அது நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நலம் பேணும் அரசு. திருவள்ளுவர் நலம் பேணும் அரசு நிறைய சொல்றாருங்க. அதுல முக்கியமானவே பாருங்க, நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம் இருக்கணும், நல்ல விளைச்சல் இருக்கணும், வளமும் மகிழ்ச்சியும் இருக்கணும், மக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தா அந்த அரசு என்ன சொல்றாங்கன்னா நலம் பேணும் அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறார். அப்ப திருவள்ளுவரே பொருளாதாரத்தை பத்தி அவ்வளோ அழகா புட்டு வச்சிருக்காரு பாருங்க. மற்ற நாடுகள் கிட்ட கடன் வாங்கினா அது நாடுகளே இல்லைன்ட்டாரு. உழைப்பு தான் முதல் ஆதாரம்னு சொல்லிட்டாரு, உழைத்து வாழ வேண்டும்ன்றாரு. மழையை சிறப்பன் பத்தி சொல்றாரு, பொது இந்தியை பத்தி சொல்றாரு, பொது செலவை பத்தியும் சொல்றாரு. உபரி நிலை இருக்கட்டும், சமநிலை இருக்கட்டும், பற்றாக்குறை மட்டும் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அப்ப திருவள்ளுவர் சொன்ன பாயிண்ட்ஸை செக்ரிகேட் பண்ணி நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணீங்கன்னா, அப்ப இந்த கூற்றை கூறியவர் யாருன்னு கேட்கிறப்ப ஈஸியா அட்டன் பண்ணிட்டு போயிடலாமா? That's enough guys. Next மகாத்மா காந்தியடிகள். அப்பதான் நம்மளுடைய தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி சொல்றாரு, காந்திய பொருளாதாரம் நன்னெறியை அடிப்படையாக கொண்டது. 1921ஆம் ஆண்டு காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, அது மேலும் பாவமானது என்று எழுதுறாரு. மேலும் பாவமானது என்று எழுதுறது ஃபேக்டர் எழுதிக்குங்க guys, போதும். அடுத்தது காந்திய பொருளாதாரத்தின் சிந்தனைகளை பத்தி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கிராம குடியரசு சொல்றாருங்க. ஸோ காந்தியடிகள் உண்மையான இந்தியா எங்க வாழ்கிறதுனா கிராமங்களில் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாருங்க.
அப்போ நீ கிராமத்தை முன்னேற்றுங்க. ஏன்னா எல்லா பொருளும் எங்கேருந்து கிடைக்குது? கிராமத்துல தான் கிடைக்குது. நீ கிராமத்துக்கு நல்லா ஃபண்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நகரக்காரன் பழிச்சிட்டே இருப்பான் அப்படின்றாங்க. அப்ப இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகரமயமாதல், தொழில்மயமாதல் ஆகியவற்றை எதிர்த்தவர் யாருன்னா காந்தி. அவருடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணுவாங்க. பாசிட்டிவ்ன்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உண்மையாவே இயந்திரங்கள் பயன்படுத்தல், நகரமயமாதல், தொழில்மயமாதல் எதிர்த்தாரு. காந்தியடிகள் இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம் என்று வர்ணிக்கிறார். இயந்திரங்கள் தான் தீமையை விளைவிக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா காந்தி சொல்றாருங்க. ரெண்டாவது தொழில்மயம். தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடுன்றாருங்க. ஏன்னா ஒரு தொழில்மயம் உருவாச்சுன்னா அங்க இருக்கிற வளங்கள் மொத்தமா சுரண்டிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள் தான் சொல்லியிருக்காரு. அடுத்தது உற்பத்தி பரவலாக்கம். உற்பத்தி பரவலாக்கப்பட வேண்டும். எல்லா இடத்துலயும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கூட உற்பத்தி பண்ண, ஆனா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வீட்டிலே உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. அடுத்தது கிராம சர்வேதியம். அதான் சொன்னேன், உண்மையான இந்தியா எங்க வாழ்க்குதுன்னா நகரங்களிலோ புறநகரங்கள் கிடையாது, எங்க கிராமங்களில் தான் என்று சொன்னவர் யாருன்னா இவர் தான். அப்படின்னா தற்சார்பு, நீ உனக்கு தேவையானதை நீங்களே விளைய வச்சுக்கோங்க, தற்சார்பு கிராமங்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கிராம சர்வோதயான்றாங்க. அடுத்தது உடல் உழைப்பு. மனித உழைப்பு மகத்துவம் உணர்ந்தவர் காந்தியடிகள்ங்க. ஏன்னா மனிதனை படைத்த நோக்கமே என்னன்னா, கடவுள் மனிதனை படைத்த நோக்கம் தனக்கு தேவையான உணவை தானே நெற்றி வேர்வை சிந்தி உழைச்சு பெற்றுக்கணும். மனித உழைப்பு என்பது உடல் உழைப்பு தான் என்ற உறுதிப்படக்கூடியவர் யாருன்னா அவர் தான். உடல் உழைக்காம உனக்கு உணவு கிடையாது, அந்த உணவு உனக்கு உணவே கிடையாதுன்னு சொல்லிட்டாருங்க சிம்பிளா. நெக்ஸ்ட் அறக்கட்டளை கோட்பாடு சொல்றாரு பாருங்க. முதலாளித்துவ முறையை மாற்றி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதே அறக்கட்டளை கோட்பாடுன்றாருங்க. இதுல முதலாளித்துவத்துக்கு பங்குவே கிடையாது. நீ ஒரு கம்பெனியை முதலாளித்துவத்துக்கு கொடுத்துட்டா அவன் சுரண்டி எடுத்துட்டு போவானே கண்டியும், சமத்துவத்தை அவன் நிலைநாட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவர் பாத்தீங்கன்னா சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும்னு தான் சொன்னாரு, முதலாளித்துவ முறையே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாருங்க. அடுத்தது உணவு பிரச்சனை. ஸோ இவர் சொன்ன பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. உணவுப் பொருட்களின் மீதான எல்லா வித கட்டுப்பாடுகளையும் காந்தி எதிர்த்தாருங்க. இல்ல இதெல்லாம் வைக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், எடுத்துருங்க அப்படின்றாரு. ஏன்னா நீ உணவுன்றது பேசிக்கா கிடைக்கிற விஷயம், அதுக்கு நீங்க ஏன் கட்டுப்பாடுகள் விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு காந்தி தான். நெக்ஸ்ட் மக்கள் தொகையை பத்தி அவருடைய கருத்து என்னன்னா, செயற்கையான குடும்ப கட்டுப்பாடு முறைகளை எதிர்த்தார். நீ செயற்கையா குடும்ப கட்டுப்பாடு பண்ணாது, ஆனா அது தாண்டி ஒரு விஷயம் பண்ணு, பிரம்மச்சாரியத்தை மேற்கொள், மக்கள் தொகையை ஈஸியா கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தி தான். அடுத்தது மது விலக்கை பத்தி சொல்ற ஒரு விஷயம். மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதில்லை, மாறாக நோயை தருகிறது. இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல்னு சொல்லிட்டாரு. என்னங்க சிம்பிளா முடிச்சிட்டாரு. இந்தியா குடிகார நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுறாரு. அப்போ மாநிலங்களின் வருவாய் மது விற்பனையை சார்ந்தது, ஆனால் பல மாநிலங்களின் வருவாய் எங்க இருக்கு, மது விற்பனை சார்ந்திருக்கு. காந்தி சொன்னதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட்ங்க திருவள்ளுவர் பார்த்தாச்சு, காந்தியை பார்த்தாச்சு. ஜவஹர்லால் நேரு இந்தியாவை கட்டமைத்த முதல் சிற்பிகளில் ஒருவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்ற நாள் முதல் 1964ஆம் ஆண்டு இறக்கும் வரையிலும் அவர் பிரதமராக இருந்தார். தேசபக்தர், சிந்தனையாளர், அரசியல்வாதி என பல பெயர்கள் கொண்டிருக்காருங்க. இவருடைய விஷயங்கள்ல மக்களாட்சியும் சமதர்ம மதச்சார்பின்மையும் இருக்குங்க. மக்களாட்சி முறையை உருவாக்க நம்பியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். அனைவருக்கும் பேச்சுரிமை கொடு, குடிமக்கள் உரிமை கொடு, வாக்குரிமை கொடு, சட்டத்தின் வழியில ஆட்சி நடத்து, பாராளுமன்ற மக்களாட்சியை நம்பியவர் யாருன்னா இவர் தான். மதச்சார்பின்மை என்னன்னா ஒரே ஒரு மதத்தை கொண்டு இருக்கக்கூடாது, அனைத்து மதத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் மதச்சார்பின்மை சொல்லுவாங்க. அப்போ மதச்சார்பின்மையை இந்தியாவிற்கு தந்தவரே யாரு, இவர் தான் சொல்றாங்க. அப்போ இந்தியாவில எக்கச்சக்கமான மதங்கள் இருக்கு, அதையும் நீங்க சொல்லியிருக்காங்க. மதச்சார்பின்மை இருந்து எல்லா மதங்களையும் சமமான மரியாதையை அளிப்பதுதான் மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது திட்டமிடுதல். பொருளாதார திட்டமிடலில் நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமையை யார்கிட்ட சேரும்னா ஜவஹர்லால் நேருக்கு தாங்க சேரும். என்ன சார் சொல்றீங்கன்னா ஆமாங்க, ஏன்னா நம்ம சோவியத் யூனியன் ரஷ்யா புரட்சி 1917ஆம் ஆண்டு நடக்கும், அங்க ஸ்டார்ட் ஆவார். யோசிப்பாரு, ரஷ்யா புரட்சி நடந்து 1928ஆம் ஆண்டு 7 திட்டங்கள் நடத்தி மைய திட்டமிடல் அவங்க கொண்டு வந்து ஜெயிச்சிடறாங்க. அப்பதான் நம்ம யோசிக்கிறது, நம்ம 1950ஆம் ஆண்டு திட்டக்குழுவை உருவாக்கியவர், திட்டமிடலை கொண்டு வந்தவரே இவர் தான் சொல்றாங்க. அது முக்கியமா 2வது 5ஆண்டு திட்டத்தின் கருப்பொருள் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. திட்டமிடலின் சாரம் என்பது மனித சக்திகளின் பலங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்றார் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். ஸோ இதையும் நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட், ஸோ இவருடைய காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை நேரு பயங்கரமாக கொடுத்துருப்பாரு. பிரதமராக இருந்தபோது பல ஐஐடி தொழில்நுட்ப கழகங்களையும் ஆராய்ச்சி நிறுவனங்களையும் இவர் தான் தொடங்கி வச்சிட்டாரு. நெக்ஸ்ட், ஜனநாயக சமதர்மம். இந்தியாவிற்கு சமதர்மம் என்பது நேருவின் மிகப்பெரிய பங்களிப்புன்னு சொல்றாங்க.
ஏன்னா இவர் தான் கட்டமைச்சாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லீடர்ஸ் பார்த்தாச்சு. திருவள்ளுவர், காந்தி, நேரு. அடுத்தது டாக்டர் B.R. அம்பேத்கர். இவரை பத்தி எக்கச்சக்கமான விஷயம் சொல்லலாம். ஏன்னா 1891 56 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. பன்முகத்திறன் பெற்றவர்கள். இவர் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்ங்க. இவர் வந்து கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெஸ்ட் எக்கனாமிக்ஸ். இவர் மட்டும் எக்கனாமிக்ஸ் இருந்தாதான் இந்தியா வேற லெவல் அப்பயே போயிட்டு இருக்கும். ஆனா நமக்கு கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு காரணமானவர் இவர் தான். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர் என்ற அரசு சட்டங்களை வடிவமைத்தவர் யாருன்னா இவர் தான். பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படின்ற ஒரு நூலுக்காக 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். ஓகேங்களா, இந்த ஆய்வு கட்டிருக்கு. அப்ப இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய ஒரு வரலாற்று பகுப்பாய்வு ஆய்விற்கு என்ன பண்றாரு, முனைவர் பட்டத்துக்கு சமர்ப்பிக்கிறாரு. இவர் வெளிநாட்டுல இருந்த காலத்துல புத்தகங்களா எழுதி தள்ளினாருங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்ப பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண நிதிகளின் பரவலாக்கம் பற்றி ஒரு ஆய்வு கட்டுரையை என்ன பண்றாரு, எழுதி வெளியிடுறாருன்னு சொல்றாங்க. அப்போ 1921 அவருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்னும் ஆய்வு கட்டுரை MSc பட்டத்திற்கு கொடுக்கப்பட்டது. அப்போ 1923 ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வறிக்கையானது DSc பட்டத்துக்கும், இந்திய ரிசர்வ் வங்கியானது ரூபாயின் பிரச்சனைகள் தோற்றமும் தீர்வும் என்பதிலிருந்து வழங்கப்பட்ட வழிகாட்டுதல் மூலம் தாக்கம் பெற்றது. இந்திய ரிசர்வ் பேங்கே இவருடைய புத்தகத்துல இருந்து சில டேர்ம்ஸை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்த்துக்கும்பா, அப்ப எந்த அளவுக்கு அவர் பயன்பட்டிருக்காருன்றது எக்கனாமிக்ஸ்ல. அதுக்கப்புறம் அவருடைய நிதி பொருளாதாரத்துல சூப்பரா சொல்றாரு பாருங்க. நிதி பொருளாதாரம் என்பது 3 நிலைகள் இருக்கணும். ஒப்படைப்பு, வரவு செலவு திட்டம். எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லணும், ஒதுக்கீடு பண்ணணும் ஒவ்வொன்றுத்தையும். இது இந்த துறைக்கு நீங்க வரவு செலவை ஒதுக்கீடு பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, பங்கீடுங்க. ஒதுக்கீடு பண்ணது மட்டும் இல்லாம பங்கீடுன்னு சொல்றாரு. இது நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. ஒப்படைப்பு, ஒதுக்கு, பங்கீடு அப்படின்றது சொல்றாருங்க. அடுத்தது வேளாண்மை பொருளாதாரத்தை பாருங்க. 1918 அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற ஆய்வு கட்டுரை எழுதினார். இப்போ ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வத்தை போல் நில உடைமை ஒருங்கிணைப்பை பத்தி பேசியிருக்காருங்க. அப்போ வேளாண்மை பொருளாதாரத்தை எதில் பேசியிருக்காருன்னா இந்தியாவின் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் கட்டுரையில அழகா சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சமூக நீதி பொருளாதாரம். சமூக நீதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஜாதி மிகப்பெரிய தடையாக இருந்துச்சு ஒரு சமூக முன்னேற்றத்துக்கு. கண்டிப்பா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த காலத்துல. அப்ப ஜாதி சமூக பிரிவினருக்கு வழிவகுத்துன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தனி மனிதர்கள் தங்களுக்குள் வேலைகளை பரிமாற்றிக் கொள்ளும் வழிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதானுங்க. தன் வேலைகள் என்ன பண்ணணும், பரிமாறிக்கொண்டு செஞ்சுன்னா இந்த வேலை சீக்கிரமா முடியும். அந்த ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனால் அது தோல்வி அடைஞ்சது அந்த டைம்ல சொன்னாங்க. அடுத்தது சமதர்ம பொருளாதாரம். அம்பேத்கர் ஒரு சமதர்மவாதி என்றும் சமூக நீதியின் பாதுகாவலர்னு சொன்னாலும் நீங்க அக்செப்ட் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சமூக நீதிக்காக பாடியிருக்காரு. அது இல்லாம அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமை ஆக்கப்பட வேண்டும் சொன்னாங்க. 2வது விஷயம் சொல்றேன் பாருங்க, நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும், கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் சொல்றாங்க. தனியார் வசங்கிட்ட கொடுத்துடாதீங்க, தனியார் துறை கிட்ட போயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், அவங்களுடைய ஆட்களை தான் போட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காருங்க. அம்பேத்கர் மிக சிறந்த பொருளியல் அறிஞர் என்பதில் ஐயமில்லை. இங்க சொன்ன வார்த்தை ஞாபகம் பாருங்க. ஆனால் சட்ட அரசியல் அளப்பரிய பங்களிப்பு, அவருடைய பொருளாதார பங்களிப்பை குறைத்து காட்டிவிட்டன. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. இதனால்தான் அம்பேத்கர் இன்று வரையிலும் போற்றப்படுகிறதா இருக்கார். நெக்ஸ்ட் ஜே.சி. குமாரப்பா, ஜோசப் செல்லதுரை குமாரப்பா. தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் 1892 பிறந்தவர் தான் ஜோசப் செல்லதுரை குமாரப்பான்றவர். ஜனவரி 4. கிராம பொருளாதாரம் முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்படுகிறார். அதுலயும் முக்கியம் பாருங்க, காந்திய பொருளாதாரம் என்ற கொள்கையை உருவாக்கியவர் யாருன்னா இவர் தாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். காந்திய பொருளாதாரம் என்ற கொள்கையை உருவாக்கியவர் யாரு, இவர் தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காந்தியின் கருத்தான கிராம தொழில்கள், கிராம வளர்ச்சி சங்கம் ஆகியவற்றை வலுவாக ஆதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சமதர்மம் எடுத்துரைக்கும் வர்க்க போர் முக்கியத்துவத்தை நிராகரிக்கும் வேளையில் தடையில்லா சந்தையில் உள்ள பருப்பொருள் வளர்ச்சி, போட்டி மற்றும் நீதி ஆகியவற்றை முக்கியத்துவத்தையும் நிராகரித்தார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா முதலாளித்துவத்தை நிராகரிக்கிறார். அவ்வளவுதான். முதலாளித்துவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேட் நம்ம எக்கனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி ஜே.சி. குமாரப்பா பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை ஆகியவற்றை, ஆதரவற்ற நிலை ஆகியவற்றை களைய வேண்டும் என்றும் சொன்னவர்கள் தான் குமாரப்பா. உப்பு சத்தியாகிரகத்தில் இருக்காருங்க. அப்போ எங்கிந்த பத்திரிகையில பணியாற்றி கொண்டே அகமதாபாத் குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கார். ஒன் செகண்ட் காய்ஸ். அனைத்திந்திய கிராம தொழில் சங்க கழகத்தை 1935 தோற்றுவித்தவர் யாருன்னா இவர். இது நோட் பண்ணுங்க காய்ஸ். ஃபேக்ட்
வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஓராண்டுக்கு மேல் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்து கொண்டே நம்ம தலைவர் என்ன எழுதியிருக்காருன்னா, நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்தவமும் அதன் பொருளாதார வாழ்க்கை முறையும். பாருங்க, 2 புக்கும் எழுதி தள்ளிட்டார். எழுதி என்ன பண்ணிட்டாரு, ரிலீஸே பண்ணிட்டாருங்க. அப்ப காந்தியை பின்பற்றுபவர்கள் காந்திய பொருளாதாரத்தை ஏத்துக்கணும், உருவாக்கணும்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, இவர் என்ன சொல்றாங்கன்னா, பச்சை காந்தி என்று அழைக்கிறாருங்க. என்ன காந்தின்னு நினைக்கிறாங்க? பச்சை காந்தி என்ற, இப்ப ஜே.சி. குமாரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் யாருன்னா, ராமச்சந்திர குஹா. ராமச்சந்திர குஹா கீழே இருக்கும். ராமச்சந்திர குஹா வரலாற்று ஆய்வாளர் ஜே.சி. குமாரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தார். இது ஒரு கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனா கிராமிய பொருளாதாரத்தை உருவாக்கியவர் யாரு? காந்திய பொருளாதாரத்தை உருவாக்கியவர் யாரு? இவர் தான் சொல்றாங்க. லாஸ்ட் ஒன் வி.கே.ஆர்.வி. ராவ். நம்ம சொல்லலாம் சார், நிறைய அறிஞர்கள்ல இவரும் பார்த்துருப்போம். இன்னொரு அமித்யா சென் ஒருத்தர் இருப்பாரு, இதையும் பார்க்கலாம். பி.ஆர். பிரம்மானந்தாவின் கூற்றுப்படி, சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் இந்தியாவில் தலை சிறந்த பொருளாதார காட்கில், வக்கீல், ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாருங்க. சிறந்த கனவுங்க. இந்தியா பொருளாதார பிரச்சனைகளை தெரிஞ்சு ஆய்வு செய்து முன்னேற்றத்துக்கான வழிகளை கொடுத்துருக்காங்க இந்த ராவ்ன்றவர். என்ன சொல்றாருன்னா, நாட்டு வருமானம் ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க, உணவு ஊட்டச்சத்து பண்டங்களின் பகிர்வு கொடுங்க, எல்லாத்தையும் பகிர்ங்க, வேலை வாய்ப்பு தொழில்நுட்ப பகிர்வை கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன ஒரே ஒரு எழுத்தாளர் இருக்காங்க. ஒரு சிறந்த எழுத்தாளர் இருக்கார். ஒரு கருத்து பாருங்க, நாட்டு வருமானம், உணவு ஊட்டச்சத்து பண்டங்கள் பகிர்வு, வேலை வாய்ப்பு தொழில் பகிர்வு, இதை பத்தி சொல்லியிருக்காரு. அப்ப நாட்டு வருமானத்தை பங்கிடும் முறையை பத்தி இவர் ராவ் ஜே.எம். கின்ஸின் மாணவர் மட்டும் இல்லாமல் கோலின் கிளார்க் அவர்களுடன் பணி செஞ்சிருக்காரு. கோலின் கிளார்க் என்பவர் அவருடன் பணி செஞ்சிருக்காரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம் ராவின் ஆய்வு கட்டுரையை பத்தி சொல்லியிருக்காங்க. எதுனா, நாட்டு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண முதலீடு, சேமிப்பு, பெருக்கி இந்த ஆகியவற்றை ஆய்வு செஞ்சு ஒரு கட்டுரையும் சமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணி வைங்க கைஸ். நெக்ஸ்ட், பன்னாட்டு உணவு உதவி. உலக வறுமையை ஒழிப்பதில் ராவ் சிறந்த கொள்கையை வகுத்து கொடுத்தது மட்டுமல்லாமல், உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாற்றிக் கொள்ள வேண்டும் என்றும், தேர்ச்சி பெற்ற பன்னாட்டு சாதனங்களை பங்களிப்பையும் கருத்தையும் முன்வைக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம எல்லாத்தையும் பன்னாட்டு உணவு பகிர்ந்துக்க தப்பே கிடையாது. ஒரு இடத்துல பஞ்சம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், சமதர்மத்திற்கு ஆதரவு. இந்திய திட்டமிடலின் முந்தைய காலங்களில் ராவ் சமதர்ம இந்தியாவை வலியுறுத்தினார். கண்டிப்பாங்க. அரசாங்கமே பொருளியல் நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டது என்றும், பொதுத்துறை பொருளாதார வளர்ச்சியை உச்சத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் மட்டுமே பொருளாதார முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சோசியலிஸ்டிக் எக்கனாமியை அவர் வலியுறுத்துறாரா பாருங்க, சமுதாய பொருளாதாரத்தை வலியுறுத்துறாரு. அப்படியே முடிச்சிடலாம் பாருங்க. சமதர்மத்திற்கு ஆதரவுனால சோசியலிஸ்டிக் தான் வந்துடணும். ராவின் பார்வையில் எழுதிய புத்தகம் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு, 1938 ஃபேக்டுங்க, நோட் பண்ணுங்க. இதுவும் இந்தியாவில் தனிமனிதர் வருமானம் குறைவிற்கும் தனிமனிதர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் பின்வரும் காரணங்களை வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், முறையற்ற நில உடைமை, நிலம் துண்டாடப்படுதல், நிலம் பிரிக்கப்படாத இருத்தல், பயிர்களுக்கு குறைவான நீர் வசதி, தொழில்துறை இன்மை, முதலீடு இன்மை, நாணயத்தில் தன்னாட்சி கொள்கையின்மை, பணம் பற்றிய கருத்துக்களில் தாக்கம். ஓகேவா, அந்த தங்கத்தை உடைமையாக கொள்வதே வச்சிருக்காங்க. அப்போ தங்கம் தான் வாங்கி போடணும், தன்னாட்சி தற்சார்பு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கிராம தொகுதிகளை பத்தி சொல்லணும்னா பயங்கரமா சொல்லிருக்காங்க. கிராம முன்னேற்றத்திற்கு கிராம குழுக்கள் அமைக்கணும். ஏன்னா ஒரு குழுவும் அவங்கள பத்தி சொல்லணும், அந்த குழுக்களுக்கு ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா இவர் தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் முதலீடு, வருமானம் பெருக்கி. இந்த பாருங்க கைஸ், இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். முன்னேற்றம் அடையாத நாடுகள் முதலீடு, வருமானம் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு 1952 தலைப்புல எழுதி ஒரு புத்தகத்தை வெளியிடுறார். அப்போ சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர், நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில் ஜே.எம். கின்ஸின் அடிகளை பின்பற்றியவர் யாருன்னா வி.கே.ஆர்.வி. ராவ். நிறுவன கட்டமைப்பாளருங்க, உண்மைங்க. ஏன்னா டெல்லி பொருளாதார பள்ளி அப்படின்னு டெல்லியிலையும், பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லியிலும், சமூக பொருளாதார மன்றத்திற்கான கழகம் பெங்களூர்லயும் என்ன பண்றாரு, தொடங்கியவர் யாருன்னா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட்டுங்க, அமர்த்தியா குமார் சென். ஸோ நோபல் பரிசு பெற்றவர்னு சொல்லலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய சமூக தெரிவு கொள்கையை கொடுத்திருப்பாரு. முக்கியமா வளர்ச்சி, பொருளாதாரம், வறுமையும் பஞ்சங்களும் ஆகிய பற்றிய ஆய்வு பண்ணியிருப்பாரு. உரிமங்கள், திறன் முன்னேற்ற பற்றிய கருத்தும் இவர் கொடுத்திருப்பாரு 1998. ஸோ அந்த வறுமையும் பஞ்சமும் பாருங்க, உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய சென்னின் கட்டுரை 1981 சிறந்ததாக இருந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வறுமை பல்வேறு விளக்கங்களை ஆராயிறார். முழு வறுமை, தொடர்புடைய வறுமைன்னு சொல்லிட்டு வறுமையை பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு தடையா இருக்குன்னு சொன்னவர் யாருன்னா சென் தான். அப்போ வறுமையும் சமத்துவமின்மையும் சொல்றாரு. அப்போ
வறுமை வந்து பாத்தீங்கன்னா சமத்துவமின்மையும் இருக்கு. அதை பத்தி பெருசா எழுதியிருக்காரு. அப்ப வருமானம் வந்து பகிரப்பட வேண்டும். வறுமை கோட்டிற்கு உள்ள மக்களின் நுகர்வு அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணா உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சமத்துவத்தா. அப்ப திறன் பயிற்சி கருத்து. ஸோ பொருட்கள் அல்லது பயன்பாடுகளை விட திறன்களை வளர்த்துக்கோ. நீ பொருள் வாங்குறதுலையோ இல்ல பயன்பாடுகளை பயன்படுத்துறதோ பெரிய விஷயம் கிடையாது. உன் திறமையை வளர்த்துக்கோ. அந்த திறமையை மூலயமா என்ன பண்ணலாம், வளர்ந்துட்டே போலான்றாங்க. அப்போ அவரின் கருத்துப்படி திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்களை மக்கள் நலத்திற்காக மாற்றி அமைப்பதுன்னு சொல்றாங்க. உங்ககிட்ட ஒரு திறமை இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாத்திட்டே வரும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் உரிமைகள். பொருளாதாரத்துல உரிமைன்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து, உணவு, மருத்துவம், உடல்நலம் பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, பஞ்சத்தின் போது வழங்கப்படும் உணவு, இது எல்லாமே உங்களுடைய உரிமையாக மாற வேண்டும். இதெல்லாம் நீங்க கேட்டு வாங்க கூடாதுங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அந்த டிசாஸ்டர்ல நீங்க போய் நீங்க கேட்க கூடாது. உங்க உரிமை, நீங்க அதை கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா சென் தான். நெக்ஸ்ட் தொழில்நுட்ப தெரிவு. தொழில்நுட்பங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பது கடினம். இதுதான் தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தில் சென் குறிப்பிடுகிறார். அப்ப தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா சென் தான். இதுவும் கொஸ்டின் ஆஃப் ஃபேம் ஆகுங்க உங்களுக்கு, மிஸ் பண்ற கூடாது. ஸோ அவ்வளோதாங்க. மற்றபடி எல்லாமே நம்ம சொன்ன வார்த்தைகள் தான் இங்கே இருக்கும். ஸோ ஜஸ்ட் பார்த்துங்க. ஸோ அவ்வளோதான், இந்த லெசனும் அதோட முடியுது. ஓகே காய்ஸ், நல்லா கவனிச்சுக்குங்க. நான் சொன்னது கான்செப்ட் பேஸ், ஃபேக்ட் பேஸ் நீங்கள் அழகாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது உங்கள் தேர்வுக்கு அழகாக பயன்படும் அப்படின்றத சொல்லிடலாம். நன்றி.